එලිදරව් 39 වෙනි කොටසට ඇවිත් සිටින්නේ. நல்லது, இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தல் 39ஆம் பாகத்திற்குள் வந்திருக்கிறோம். මාධ්‍ය හරහා බලන අයට මම නැවත අද කියා සිටින්නම්. ஊடகங்கள் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கு மீண்டுமாய் நான் சொல்லிக் கொள்கிறேன். 38ක්ම බලලා හිටන් මේකට එන්න. 38 பாகங்களை பார்த்துவிட்டு இதை பாருங்கள் என்று சொல்லி கேட்கிறேன். මොකද ඕගොල්ලොත් අකහණියෙන්ම 39 දාගෙන බැලුවොත් நீங்கள் சடுதியாக 39ஆம் பாகத்தை நீங்கள் பார்வையிட்டால் කලින් මේ කොටස් 38ක මම මොනවද උගන්වලා තියෙන්නේ කියලා දන්නේ නැත්නම් මේක ඕගොල්ලන්ට කැළඹෙයි. நான் இதற்கு முன்பு 38 பாகங்களிலும் எதை கற்றுக் கொடுத்தேன் என்று நீங்கள் அறியாவிட்டால் இதை பார்க்கிற பொழுது உங்களுக்கு கலக்கம் உண்டாகும். මොකද අද අපි ඉගෙන ගන්න යන්නේ සාමාන්‍යයෙන් හැම කිතුණුවෙක්ම කතා කරන මාතෘකාවක්. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், சாதாரணமாய் எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கின்ற பேசுகின்ற ஒரு தலைப்பு. යේසුස් වහන්සේගේ අවුරුදු 10ක පාලන සමය. அதாவது இயேசு கிறிஸ்துவானவருடைய 1000 வருட அரசாட்சி. ඉංග්‍රීසියෙන් කියනවා the millennium of Jesus Christ කියලා. ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லுவார்கள். දැන් මෙතන ඉන්නවනේ අපේ බයිබල් ස්ටුඩන්ට් LBC ස්ටුඩන්ට් කෙනෙක් ඇවිල්ලා ඉන්නවා. இந்த இடத்திலே வேதாகம கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள், LBC மாணவர்கள் இருக்கிறார்கள். අපේ බයිබල් ස්කූල් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් ඉන්නවා. எங்களுடைய வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். වැඩසටහන් බලන හොඳ පඬිවරු වචනේ ඉගෙන ගත්ත දේවදාසයන් ඉන්නවා. அதே போல இந்த நிகழ்ச்சி ஊடகத்தின் மூலம் பார்க்கிறதான வேத பண்டிதர்கள், வியாக்கியானம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ඔයගොල්ලන්ගේ ප්‍රයෝජනය සඳහා මම දැන් සමහර දේවල් කියලා හිතන් සාමාන්‍ය මනුෂ්‍යයට උගන්වන්නම්. ஆகவே உங்களுடைய நலனுக்காக, பிரயோஜனத்திற்காக சிலவற்றை சொல்லிவிட்டு சாதாரணமானவர்களும் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் என்று மீதியை சொல்லுகிறேன். මේ යේසුස් වහන්සේගේ දස අවුරුදු පාලනය පිළිබඳව இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து මේ බයිබල් පඬිවරු අතර කාලාන්තරයක් තිස්සේ විවිධ මත තිබෙනවා. வேத பண்டிதர்கள் மத்தியிலே அங்கே காலாகாலமாக சில கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள் இருக்கிறது. ඒවට ඒ දීලා තියෙන තාක්ෂණීය නම් සඳහන් කරලා அவற்றுக்கு கொடுக்கப்பட்ட தொழில்நுட்ப பெயர்களை நான் குறிப்பிட்டு ඒවා කෙටියෙන් මම විග්‍රහ කරන්නම්. அதை சுருக்கமாய் வரைவிலக்கணப்படுத்துகிறேன். එතකොට අපිට තේරෙවි යම් කෙනෙක් ඔය ගැන කතා කරනකොට මෙයා මෙන්න මේ මතය දරන පුද්ගලයෙක් කියලා. அப்பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்வீர்கள், ஒருவர் இந்த விடயத்தை குறித்து பேசுகிற பொழுது ஓ இவர் இந்த கொள்கையை நம்புகிறவர் என்று சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். පළවෙනි එක තමයි முதலாவது මිලේනියලිසම්. மில்லேனியலிசம். මිලේනියලිසම් කියන්නේ மில்லேனியலிசம் என்று சொன்னால் අවුරුදු 10ක පාලනය. හරි? 1000 ஆண்டு அரசாட்சி. මිලේනියලිසම් කියන්නේ மில்லேனியலிசம் என்றால் අවුරුදු 10ක පාලනයක් නෑ කියන එක. 1000 வருட அரசாட்சி இல்லை என் கொள்கை. මොකද ඒගොල්ලෝ මොනවද ඇයි මෙවැනි තර්කයක් ඒගොල්ලෝ ඉදිරිපත් කරන්නේ? ஏன் இப்படி ஒரு தர்க்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், යේසුස් වහන්සේ හෝ වේවා, පාවුල් තුමා හෝ වේවා, එලිදරව් ලියපු යොහන් හෝ වේවා, இயேசுவானவராய் இருக்கட்டும், பவுலடிகளாய் இருக்கட்டும், வெளிப்படுத்தல் எழுதின யோவானாக இருக்கட்டும், අර යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සමහර දේවල් සිදු වෙන එක සංකේතාත්මකව කියන එක තමයි මේ අවුරුදු 10ක පාලනය කියලා කියනවා. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னவற்றை அடைமொழியாக ஒப்பீட்டு மொழியிலே சொல்லுவதுதான் இந்த 1000 ஆண்டு அரசாட்சி என்கிறார்கள். දැන් අපි සමහරලාට කියනවානේ இப்ப நாம் சில நேரம் சொல்லுகிறோம் அல்லவா, අපි හොඳ පරිප්පුවක් කෑවා කියලා. நான் நல்ல ஒரு பருப்பு சாப்பிட்டேன் இன்றைக்கு என்று சொல்லி. අපි පරිප්පුව ගැන නෙවෙයිනේ කතා කරන්නේ. உண்மையாகவே அது நாங்கள் பருப்பு சாப்பிட்டதை குறித்து அல்ல குறிப்பிடுவது. ඒ වගේ அது போல අවුරුදු 10ක පාලනය කියලා නිකන් අර කිව්වලු. அதாவது இயேசுவும் சொன்னாராம் 1000 ஆண்டு அரசாட்சி அப்படி சொன்னாராம். එහෙම එකක් ඇත්තට නැල්ලු. அப்படி ஒன்று உண்மையாக இல்லையா? නමුත් ඒ අවුරුදු 10ක පාලනය තුල යක්ෂයාව බඳිනවනේ. ඒවට පස්සේ එන්නම් මං. அந்த 1000 ஆண்டுக்குள்ளே பிசாசை கட்டி வைப்பார் தான். அதுக்கு பின்பு நான் வருகிறேன். ඒක දැන් ඉතින් අර යක්ෂයාව අපි බඳින එකලු ඒක.
அதை நாங்கள் இப்பொழுது இந்த பிசாசை கட்டுகிறோம் என்று ஜெபிக்கிறோம் சொல்லுகிறோம். அதுதான் அதாம். සිංහයා බැටළුවත් එක්ක එකට ඉඳීලු. அதாவது சிங்கமும் ஆடும் ஒன்றாக ஒருமித்து மேயும் என்று சொல்லுகிறார்களே, ඒක අර ඇත්ත සිංහයි ඇත්ත බැටළුවයි නෙවෙයිලු. அது உண்மையான சிங்கமும் உண்மையான ஆடும் அல்லவா? ඒ අර සිංහයා වගේ ඉන්න අයයි බැටළුව වගේ ඉන්න අයයි එකට ජීවත් වෙනවා. දැන් ඉතින් ඒක වෙනවනේ කියලා කියනවා. அது இந்த சிங்கம் போன்ற சுபாவம் உடையவர்களும் ஆடு போன்ற சுபாவம் உடையவர்களும் ஒன்றாய் வாழ்வார்கள். இப்பொழுதும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தானே என்று சொல்லுகிறார்கள். ඒ නිසා සභාව පටන් ගත්ත දා ඉඳන් ஆகவே சபை உண்டான நாள் முதல் ලෝකේ හමාර වෙන්න යනකම් உலகம் முடிவடையும் வரையிலே ඒ කාලෙට යේසුස් වහන්සේ නිකන් අර කිව්වලු අවුරුදු 1000ක කාලේ කියලා. அதை இந்த இயேசுவானவர் சொன்னாராம், இது 1000 வருட அரசாட்சி என்று சும்மா சொன்னாராம். දැන් තේරෙනවද ඒ මිලේනියලිසම් කියන්නේ මොකද්ද කියලා? இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா ஏ மில்லேனியலிசம் என்றால் என்ன என்று? දැන් මම කියන්නේ இப்பொழுது பாஸ்டர் சொல்லுகிறார், බයිබලයට අනුව ඒ මිලේනියලිසම් වැරදි. வேதாகமத்தின் படி ஏ மில்லேனியலிசம் பிழையானது, தவறானது. බයිබලේ සමහර දේවල් සංකේතාත්මකව තියනවා ඇත්ත. வேதாகமத்திலே சிலவைகள் ஒப்பீட்டு உவமையில் பேசப்படுகிறது உண்மை. හැබැයි අවුරුදු 1000ක පාලනය කියන එක ඇත්තටම අවුරුදු 1000ක පාලනයක් තමයි. ஆனால் 1000 வருட அரசாட்சி என்பது உண்மையாகவே 1000 வருட அரசாட்சியே. ඔන්න තව ඉංග්‍රීසි වචනයක් මම දෙන්නම්. இன்னும் ஒரு ஆங்கில வார்த்தையை போதகர் கொடுக்கிறார். පෝස්ට් මිලේනියලිසම්. போஸ்ட் மில்லேனியலிசம். මිලේනියලිසම් කියන්නේ අවුරුදු 1000ක පාලනය කියලා කිව්වනේ. மில்லேனியலிசம் என்றால் 1000 ஆண்டு என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? පෝස්ට් කියන්නේ මොකද්ද? போஸ்ட் என்றால் என்ன? අපි දන්නවා. எங்களுக்கு தெரியும், තැපැල්. தபால். එතකොට මිලේනියල් අවුරුදු 1000ක පාලනය තුල ලියොන් යවන එක නේ. அப்படியானால் 1000 ஆண்டு அரசாட்சியிலே கடிதம் அனுப்புவது? නෑ නෑ නෑ. இல்லை இல்லை இல்லை. පෝස්ට් කියන්නේ පස්සේ. போஸ்ட் என்றால் பின்பு. පෝස්ට් මෝර්ටම්. போஸ்ட் மோர்டம். මෝර්ටම් කියන්නේ ලතින් භාෂාවේ මරණය. மோர்டம் என்றால் அது லத்தீன் மொழியிலே மரணம். පෝස්ට් මෝර්ටම් කියන්නේ මැරුණායින් පස්සේ. போஸ்ட் மோர்டம் என்றால் மரித்த பின்பு. කවුරු හරි මැරුණාම யாரோ ஒருவர் மரித்த பின்பு සමහර වෙලාවට එයාට කවුරු හරි වහ දීලා මරලාද කියලා බලන්න யாதோ ஒருவர் அவருக்கு நஞ்சை கொடுத்து கொன்றாரா என்று பார்க்க ඒ මෘත දේහය ඒගොල්ලෝ කපලා කොටලා පරීක්ෂා කරලා බලනවා. மரித்த அந்த சரீரத்தை வெட்டி கொத்தி எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ඒකට කියනවා පෝස්ට් මෝර්ටම් එක්සැමිනේෂන්. அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் போஸ்ட் மோர்டம் எக்ஸாமினேஷன். දැන් පෝස්ට් නේටල් ට්‍රීට්මන්ට්. போஸ்ட் நேட்டல் ட்ரீட்மெண்ட். ඒ කියන්නේ ගැබිනි කාන්තාවන්ට ළමයි හම්බුනාම அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறந்த பின்பாக ඒගොල්ලන්ට කොහොමද සලකන්නේ? அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும்? එතකොට පෝස්ට් නේටල් ට්‍රීට්මන්ට් කියලා. அதாவது போஸ்ட் நேட்டல் ட்ரீட்மெண்ட் என்று சொன்னால் ඒ කියන්නේ එතකොට කියන්න එපා පාස්ටර් එතකොට පෝස්ට් ඔෆිස් කියන්නේ ඔෆිස් එකට පස්සේද කියලා. அப்ப கேட்க வேண்டாம் போஸ்ட் ஆபீஸ் என்றால் போஸ்ட் ஆபீஸுக்கு பின்னாலே என்று கேட்க வேண்டாம். ඒක නෙවෙයි. එතකොට පෝස්ට් මිලේනියලිසම් කියන්නේ அப்படியானால் போஸ்ட் மில்லேனியலிசம் என்று சொன்னால் අවුරුදු 1000ක පාලනයට පස්සේ කියන එක. அதாவது 1000 வருட அரசாட்சியின் பின்பு என்ற அர்த்தம். එතකොට ඒ අවුරුදු 1000ක පාලනයට පස්සේ මොනවද? அப்படியானால் 1000 ஆண்டு அரசாட்சியின் பின்பு என்ன? සභාව සවා ගනු ලබයි. சபை எடுத்துக் கொள்ளப்படுமா? දැන් එහෙම කියන අය බලාපොරොත්තු වෙන්නේ அப்படி சொல்பவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ඒ අවුරුදු 1000 තුල සභාව තියෙන්න ඕනේ. அப்படியானால் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியிலே சபை இருக்க வேண்டுமா? ඒ ගැන මට ප්‍රශ්නයක් නැහැ. அதை குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. මට ප්‍රශ්නේ எனக்கு பிரச்சனை என்னவென்றால் අවුරුදු 1000ක් පටන් ගන්න ඉස්සලා අර අවුරුදු 7ක් එනවනේ. அந்த 1000 ஆண்டு ஆரம்பிக்கும் முன்னதாக 7 ஆண்டு ஆரம்பிக்கும் அல்லவா? අන්න ඒක තමයි අන්තික්‍රිස්තුස්ගේ කාලේ මට නම් කැමති නැහැ ඒ කාලේ මෙහෙට වෙලා ඉන්න. அதுதான் அந்த அந்திகிறிஸ்துவினுடைய காலம். அந்த காலத்தில் எனக்கு விருப்பம் இல்லை இங்கே இருக்க.
ඉතින් ඕගොල්ලෝ හැම කෙනාම දන්නවා அவை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். දැන් සති දෙකකට කලින් ඉඳන් 2 வாரங்களுக்கு முன்பிருந்து මම ඒන්ජල් ටීවී එකට විරුද්ධව ගේම දෙන්න පටන් අරගෙන තියෙනවා. ஏஞ்சல் டிவிக்கு எதிராக நான் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று. මම දේවදාසයින්ට විරුද්ධව කතා කරන හදෙක් නෙවෙයි. நான் தேவதாசர்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதன் அல்ல. හැබැයි මේගොල්ලෝ පොඩ්ඩක් ඕවර් යන නිසා තමයි මං ගේම දුන්නේ. இவர்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறபடியினால் தான் ஒரு அடியை போட்டேன். දැන් මම කැමරාවටත් මං කියන්න කැමති. இப்பொழுது கேமராவுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். වගකීමෙන් මම කියන්න කැමති. இதை உத்தரவாதத்துடன் சொல்லுகிறேன். අපේ එක්සකටිව් කමිටි මීටිමෙන් මට ලැබිච්ච තොරතුරක් මම ඔයගලන්ට කියනවා. ගිය බ්‍රහස්පතින්දා මට ලැබුණු තොරතුර වගකීමෙන් මං කියන්නේ. சென்ற வியாழக்கிழமை எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்கிலே கிடைத்ததான ஒரு தகவலை உத்தரவாதத்துடன் சொல்லுகிறேன். ඒන්ජල් ටීවී සාදු සුන්දර් සෙල්වරාජ් කියලා තියෙනවා. ஏஞ்சல் டிவி சாது சுந்தர் செல்வராஜ் சொல்லுகிறார், එලිදරව් 11 වෙනි පරිච්ඡේදයේ එනවා නේද ඒ සාක්ෂිකාරයින් දෙන්න. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே வருகிறார்கள் அல்லவா 2 சாட்சிகள். ඒක සාදු සුන්දර් සෙල්වරාජුයි අර වින්සන්ට් සෙල්වකුමාරුයිලු. அது சாது சுந்தர் செல்வராஜியும் வின்சென்ட் செல்வகுமாரும் தான் அந்த 2 சாட்சிகளாம். ඕවා අහගෙන අපි කට වහගෙන ඉන්න ඕනේ. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க வாயை மூடிட்டு இருக்க வேணும். එලිදරව් 11යි කියලා තියෙනවනේ. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது அல்லவா, ඒ සාක්ෂිකාරයින්ගේ දේහ ජෙරුසලමේ තියෙනකොට මුළු ලෝකයාම ඒ දේහ දකී කියලා. அந்த 2 சாட்சிகளுடைய சரீரம் எருசலேமிலே இருக்கிற பொழுது முழு உலகம் அவருடைய சரீரங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறது தானே. ඒ කොහොමදලු ඒන්ජල් ටීවී එකෙන් ලයිව් කවරේජ් දෙනවලු මෙන්න මේ දේහ මේ මුළු ලෝකෙම ඉන්න කට්ටිය බලන්න. அப்பொழுது அந்த ஏஞ்சல் டிவியின் மூலமாக இந்த 2 சாட்சிகளுடைய சரீரங்களையும் நேரடி ஒளி பரப்பு செய்வார்களாம். ඉතින් ඒවා මට වැඩක් නැහැ. இது எனக்கு தேவையில்லை. මම කියන්නේ මේ වගේ ව්‍යාජ ඉගැන්වීම් එලිදරව් පොත ගැන එන නිසා இப்படி வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து துர் உபதேசம் தவறான போதனைகள் வருகிறபடியினால் ඒ අවුරුදු 7 සහ අවුරුදු 10 ඒ දෙක තුලම සභාව ගිහිල්ලා හිටන් ඊට පස්සේ ඔස්වා ගන්නු ලබයි කියලා දෙන එක වැරදි. ஆகவே இந்த 7 வருட உபத்திரவ காலத்திலும் அதன் பின்பு வருகிற 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளும் சபை போய் பின்பு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற கொள்கையானது தவறு, பிழை. අද මම තව පොඩ්ඩකින් දස අවුරුදු පාලනය ගැන උගන්වන්න යන්නේ. හොඳේ? இன்னும் சொற்ப நேரத்தில் 1000 ஆண்டு அரசாட்சி குறித்து சொல்ல போகிறேன். එක එකා කියන විදිහට නෙමෙයි බයිබලයේ කියන විදිහට. ஒவ்வொருவரும் சொல்லுகிற விதத்தில் அல்ல, பைபிள் சொல்லுகிற விதத்திலே நான் சொல்ல போகிறேன். එතකොට ඒ මිලේනියලිසම් වැරදි. ஆகவே மில்லேனியலிசம் பிழை, පෝස්ට් මිලේනියලිසම් වැරදි. போஸ்ட் மில்லேனியலிசம் பிழை. හරි එක මොනවාද? சரியானது என்ன? ප්‍රී මිලේනියලිසම්. ப்ரீ மில்லேனியலிசம். ඒ කියන්නේ අවුරුදු 1000ක පාලනයට කලින් அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு සභාව ඔසවා ගන්නු ලබයි. சபை எடுத்துக் கொள்ளப்படும். ඒකෙත් කොටස් දෙකක් තියෙනවා මිත්‍රවරුනි. அதிலும் 2 பிரிவுகள் உண்டு அன்பானவர்களே. මොකද අවුරුදු 1000ක පාලනය පටන් ගන්න කලින් අවුරුදු 7ක පීඩා කාලය තියෙනවානේ. 1000 வருட அரசாட்சிக்கு முன்னதாக 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் உண்டல்லவா. ඒකට ඉංග්‍රීසියෙන් කියන්නේ tribulational period. அதற்கு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் tribulational period. මොකද tribulation කියන්නේ පීඩා. tribulation என்றால் என்ன? உபத்திரவம். එතකොට ඒකෙත් අවුරුදු 7කට කලින් නම් pre tribulational rapture. அதாவது அதற்கும் முன்பு சபை எடுத்துக் கொள்ளப்படுவதானால் ப்ரீ tribulation rapture. ඒ අවුරුදු 7ට පස්සේ ඔසවා ගන්න ලබනවා නම් post tribulational rapture. அந்த 7 ஆண்டுகளின் பின்பு சபை எடுக்கப்படுமானால் போஸ்ட் ட்ரிபியூலேஷன் rapture என்று சொல்லுவார்கள். ඒ අවුරුදු 7 හරි මැද ඔසවා ගන්න ලබනවා නම් அந்த 7 ஆண்டுகளின் சரியான நடுப்பகுதியிலே சபை எடுத்துக் கொள்ளப்பட்டால் mid කියන්නේ middle මැද மிட் அதாவது நடு mid tribulational rapture. மிட் tribulation rapture என்று சொல்லுவார்கள். එහෙමනම් pre millennialism එකට அதாவது அப்படியானால் ப்ரீ மில்லேனியலிசம்
மில்லேனியலிசம் දෙකක් නෙවෙයි තුනක් තියෙනවා. அதிலே 3 இருக்கிறது, 2 அல்ல 3. ප්‍රී මිලේනියල් ප්‍රී ට්‍රිබියුලේෂනල් රැප්චර් තියරි කියන්න එපා ඔන්නේ. ඒ කියන්නේ අවුරුදු 1000කටත් කලින් අර අවුරුදු 7කටත් කලින්. அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்னதாக 7 ஆண்டுகளுக்கும் முன்னதாக. ඒක තමා මම, ඒක තමා අපි, ඒක තමා බයිබලේ. அதுதான் நான், அதுதான் நீங்கள், அதுதான் வேதாகமம் நாங்கள். තව දෙකක් තියෙනවා. இன்னும் 2 உண்டு. ප්‍රී මිලේනියල් මිඩ් ට්‍රිබියුලේෂනල් රැප්චර් තියරි. ඒ කියන්නේ අවුරුදු 1000කට කලින් அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு අර අවුරුදු 7 මැද. அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்தின் நடுப்பகுதியிலே. ඒක වැරදි. அது தவறு. තව එකක් තියෙනවා. இன்னும் ஒன்று உண்டு. ප්‍රී මිලේනියල් போஸ்ட் ட்ரிபியூலேஷனல் රැප්චර් තියරි. ඒ කියන්නේ අවුරුදු 1000කට කලින් அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு, හැබැයි අර අවුරුදු 7කට පස්සේ. ஆனால் அந்த 7 ஆண்டு உபத்திரவத்தின் பின்பு. අපිට මොකටද පාස්ටෝවා? இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு பாஸ்டர்? මේක තේරෙන්නේ නැත්තම් இது விளங்காவிட்டால் චෝයි නියම சோய். තේරෙන්න ඕනේ. இது விளங்கவே வேண்டியதில்லை. මේ පිළිබඳව ගවේෂණ කරන ඉගෙන ගන්න මේ පිළිබඳව අහලා තියෙන උදවියට විතරයි මේ ටික මං කියලා දුන්නේ. இதை குறித்து ஆய்வு செய்கிற, ஆராய்ச்சி செய்கிற, ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கே, இதை குறித்து கற்றுக்கொள்கிறவர்களுக்கே நான் இதை சொன்னேன். ඒ මිලේනියලිසම් වැරදි. மில்லேனியலிசம் தவறு, பிழை. போஸ்ட் මිලේනියලිසම් වැරදි. போஸ்ட் மில்லேனியலிசம் பிழை. ප්‍රී මිලේනියලිසම් හරි. ப்ரீ மில்லேனியலிசம் சரி. හැබැයි ප්‍රී මිලේනියල් මිඩ් රැප්චර් තියරි, ප්‍රී මිලේනියල් පෝස්ට් රැප්චර් තියරි දෙකම වැරදි. அதாவது பரவாயில்லை. 1000 ஆண்டு அரசாட்சியின் முன்பு நடுப்பகுதியில் எடுத்துக்கொள்ளப்படும், 1000 ஆண்டு அரசாட்சியின் உபத்திரவ காலத்தின் பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும். இது ரெண்டும் பிழை. இவைகள் ரெண்டும் தவறு, பிழை. හරි එක ප්‍රී මිලේනියල් ප්‍රී ට්‍රිබියුලේෂනල් රැප්චර් තියරි. ඒ කියන්නේ අවුරුදු 1000කටත් කලින් අවුරුදු 7කටත් කලින් සභාව උස්වා ගන්නු ලබයි. சரியான கொள்கை என்னவென்றால் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பும் 7 ஆண்டுகள் உபத்திரவத்திற்கு முன்பும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் சரியானது. දැන් අපි සාමාන්‍ය මිනිස්සු කතා කරන්න පටන් ගමුද? இப்பொழுது நாம் சாதாரணமானவர்களாக கதைக்க ஆரம்பிக்கட்டுமா? අපිට අර ඕනේ නේ. நமக்கு அது தேவையில்லை, ඒ අරගොල්ලන්ට. அது அவர்களுக்கு. දැන් අපි එමු අපි යන් එළිදරව් 19ට. இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 19 19ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். අපි ගිය සතියේ බැලුවා. சென்ற வாரம் நாம் பார்த்தோம், 7 වෙනි පදය බැලුවා. 7ஆம் வசனத்தை பார்த்தோம். බැටලු පැටවානෝගේ විවාහ මංගල්‍යය සරණ මංගල්‍යය එළමෙනවා. நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண அந்த வைபவத்தை சம்பந்தப்பட்டதை பார்த்தோம். 7 වෙනි පදේ අපි බලනවා උන්වහන්සේගේ භාර්යාව සූදානම්ව සිටින්නේය. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம் 7ஆம் வசனத்திலே. මතක තියාගන්න ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், දැන් ඉඳන් සභාවට කියන්නේ බයිබලේ භාර්යාව කියලා. යේසුස් වහන්සේගේ භාර්යාව කියලා. இப்பொழுதிருந்து சபைக்கு சொல்லப்படுவது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி. හොඳට අහගන්න. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். අපේ අද පාඩමට මේක භයානක විදියට වටිනවා. இந்த பாடத்திலே இன்றைக்கு எங்களுக்கு இது பாரதூரமாய் விளையேற பெற்றது. එළිදරව් 19:7 ඉඳලා வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து සභාවට කියනු ලබන්නේ சபைக்கு சொல்லப்படுவது යේසුස් වහන්සේගේ නැත්තම් බැටලු පැටවානෝගේ භාර්යාව කියලා. இயேசு கிறிஸ்துவானவருடைய மனைவி அல்லது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது. දැන් සභාවට කියනු ලබන වෙන වෙන නම් තියනවා. இப்பொழுது சபைக்கு சொல்லப்பட்டு வருகிற வேறு வேறு பெயர்கள் உண்டு. අපිට කියනවා බැටළුවෝ කියලා නේද? எங்களுக்கு மந்தை என்று சொல்லப்படுகிறது. අපිට කියනවා සේනාව කියලා නේද? எங்களுக்கு சேனைகள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? අපිට කියනවා දරුවෝ කියලා නේද? எங்களுக்கு பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? අපිට කියනවා මනාලිය කියලා නේද? எங்களுக்கு மனவாட்டி என்று சொல்லுகிறார். හැබැයි එළිදරව් 19:7 පස්සේ ஆனால் வெளிப்படுத்தல் 19:7 பின்பு අපි බැටළු පැටවානෝගේ භාර්යාව හැටියටයි කියනු ලබන්නේ. நாம ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்றே சொல்லப்படுகிறது. එතකොට අපි මිසිස් වෙලා ඉවරයි.
அப்பொழுது நாங்கள் திருமதியாக மாறிவிட்டோம். දැන් සභාව මිසිස් වෙලා නැහැ. இப்பொழுது சபை திருமதி அல்ல, மிஸ்ஸஸ் அல்ல. දැන් අපි සේරම මිස්. இப்பொழுது நாங்கள் எல்லாம் செல்வி. එතකොට මිස් කාලේ කරන ඒවා මිසිස් කාලෙට ගේන්න බෑ. அப்பொழுது செல்வி என்கிற நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் செய்கிற எல்லாம் திருமதியான பின்பு சொல்லப்பட முடியாது, செய்யப்பட முடியாது. දැන් අපි කෙල්ලෙක්ව බලලා இப்பொழுது ஒரு இளம் பெண்ணை பார்த்து, දෙමළෙන් ඔය ගීතය නැහැ. தமிழ்ல இந்த பாடல் இல்லை. මිස්ද මිසිස්ද මට ආසයි දැනගන්න. අනේ ඔයා මිස්ද මිසිස්ද අනේ ඔයා මගේ මිසිස් වෙන්නකෝ. ආමෙන්. වෙලාවට ඒකට කවුරුත් ආවේ කියලා. ඕක සභාව දිහා බලලා දැන් කියන්න පුළුවන්. இப்பொழுது இப்படி சபையை பார்த்து சொல்லலாம். යක්ෂයාට පුළුවන් ඕක කියන්න අපි දිහා බලලා. பிசாசுக்கு எங்களை பார்த்து இப்படி சொல்லலாம். අනේ ඔයා මගේ මිසිස් වෙන්නකෝ. ஐயோ என்ற பொண்டாட்டி ஆகுங்களே. ආහා. හැබැයි ஆனால் weddings එකට පස්සේ කසාදෙට පස්සේ திருமணத்தின் பின்பு ඕක බෑ. அது முடியாது. මොකද කසාද බැන්දාන් පස්සේ ඒ මිසිස්ට අපි මොකක් හරි කියන්න ආවොත් මිස්ටර්ට ඔරොප්පු වෙනවා. திருமணத்தின் பின்பு மிஸ்ஸஸுக்கு ஏதாவது சொல்ல வந்தா மிஸ்டருக்கு ஏறும். එතකොට අපි කියන්න බෑ. அப்பொழுது நாம் சொல்ல முடியாது. උඹ ඊයේ ආවේ අපි ඉස්සර ඉඳන් යාළුව හරිද? நீ நேற்று வந்தா நாங்க அதுக்கு முன்பிருந்து நண்பர்கள். උඹ දැන් ආවේ අපි ඉස්සර ඉඳන් ඉස්කෝලේ එක පන්තියේ හිටියේ හරිද? நீ நேற்று வந்தா நாங்க அதுக்கு முன்பு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒன்றா படித்து வந்தோம். ඒවා ඔට්ටු නෑ. அதெல்லாம் சரி வராது. මිසිස් උනායන් පස්සේ மிஸ்ஸஸ் ஆன பின்பு අනිත් එවුන් පාඩුවේ යන්න ඕනේ. மற்றவெல்லாம் பாட்டில போயிடணும். ඔය මිස්ද මිසිස්ද ඒවා බෑ. மிஸ்ஸா மிஸ்ஸஸ் அது சரி வரலாம். එයා මිස් එක මිස් කරලා දැන් මිසිස් වෙලා ඉන්නේ. அவர் மிஸ்ஸஸ் விட்டுட்டு மிஸ்ஸஸ் ஆகிட்டார். இல்ல மிஸ் மிஸ் பண்ணிட்டு மிஸ்ஸஸ் ஆகி இருக்கிறாரு. එතකොට එල්ලිතරව 19:07 ඉඳලා සභාව මිස්ද මිසිස්ද இப்பொழுது வெளிப்படுத்தல் 19:7 இருந்து சபையானது மிஸ்ஸா மிஸ்ஸஸா මිසිස් ඕක ඕනේ අද අපේ පාඩමට. இதுதான் எங்களுடைய இன்றைய பாடத்திற்கு தேவை. மிஸ்ஸஸ் ඔන්න දැන් කසාද බැඳලා இப்பொழுது திருமணம் முடித்து ඒ විවාහ මංගල්‍යයේ කෑමට එහෙම ඔක්කොම කණ්ඩ එනකොට அந்த திருமண வைபவத்திற்கு எல்லாரும் விருந்திற்கு வருகிற பொழுது ඒක දැකලා ඒවා පෙන්නපු දේවදූතයාගේ කකුලේ ෂයින් ගහලා වැටෙන්න ගියා අපේ යොහන් බවතිස්ත. යොහන් බවතිස්ත නෙවෙයි යොහන් තුමා. அதை கண்ட இந்த காட்சியை கண்ட யோவான் டைங் என்று விழ போனார். මේ 10 වෙනි පදේ බලන්න. 10ாம் வசனத்தை பாருங்க. මේවා දෙවියන් වහන්සේගේ සැබෑ වචනයයිද ඔහු මට කීවේ. මම ඔහුට නමස්කාර කරන මිනිස් ඔහුගේ පාමුල වැටුණෙමි. ඔහුද එසේ නොකරන්ට බලාගනින්න. මම නුඹේද යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය දරන නුඹේ සහෝදරයන්ගේද හවුල් මෙහෙකරුවෙක්. දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපන්න. මක් නිසාද යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය අනාගත වාක්‍යයේ ආත්මයයි මට කීවේය. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். තේරෙනවද? ඒ මනුස්ස යොහන් ඒ දේවදූතයාට වඳින්න යනවා. இப்பொழுது இதை சொல்கிற அந்த தேவதூதனை வணங்கும்படி யோவான் பாதத்தில் விழப் போகிறான். දේවදූතයා කියනවා ප්ලීස් ඕවා කරන්න එපා. தேவதூதா ப்ளீஸ் இதெல்லாம் செய்ய போகாத. නමස්කාර කරපන් දෙවියන් වහන්සේට. நீ ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் தேவனை. අනේ බලන්න දේවදූතයා හැටියට හිටපු යක්ෂයා ஐயோ பாருங்களேன், தேவதூதனாக இருந்த இந்த பீசாசு ඌට හෙන ගැහුවේ அவனுக்கு இடி விழுந்தது. දෙවියන් වහන්සේට යන ගෞරවය ඌට ඕනේ කියලා ආශා කරපු නිසානේ. தேவனுக்கு போகிற மகிமை எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டதினால் தானே. මිත්‍රෝනේ අහගන්න. சிநேகிதர்களே கேட்டுக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ යක්ෂයෙක්ව මැව්වේ නෑනේ. தேவன் ஒரு பிசாசை படைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ දේවදූතයෙක්ව මැව්වේ. தேவன் ஒரு தேவதூதனை தான் படைத்தார். ඌට හිටපු ගමන් දෙවියන් වහන්සේට ඕන ගෞරවය ඌට ලැබෙන්න ඕනේ කියලා හිතුණා. சடுதியாக அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, தேவனுக்கு போகிற கன மகிமையெல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று. ඒකෙන් තමයි ඌ අනාගත්තේ.
அதிலதான் அவன் எல்லாவற்றையும் சாம்பாராக்கி கொண்டான். මේ දේවදූතයා හරි ෂෝක් දේවදූතයෙක්. இந்த தேவதூதன் மிக நல்ல ஒரு தேவதூதன். එයා නෙවෙයි කිව්වේ කාට හරි මට වඳින්න කියලා. அவர் அல்ல சொல்லது யாராவது என்னை வணங்குங்கள் என்று சொல்லல. යොහන් ඉබේම එයාට වඳින්න හදනකොට அவன் யோவான் தானாகவே அந்த தேவதூதனை வணங்க போன பொழுது දේවදූතයා කියනවා එපා ඕක කරන්න. தேவதூதன் சொல்கிறார் வேண்டாம் அதை செய்வதற்கு, දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපන්. தேவனை தொழுதுகொள் என்று சொல்கிறார். මිත්‍රෝනේ මේ දේවදූතයා තමයි යොහන්ට මේ සේරම පෙන්වන්නේ. அன்பானவர்களே, இந்த தேவதூதன் யோவானுக்கு இவை எல்லாவற்றையும் காண்பிக்கின்றார். මතු කාලේ සිදුවෙන්න යන දේවල් සේරම දර්ශනයෙන් පෙන්වන්නේ මේ දේවදූතයා. எதிர்காலத்திலே நடக்க போகின்ற எல்லாவற்றையும் இந்த தேவதூதனுக்கு தரிசனத்திலே காண்பிப்பவன் இந்த தேவதூதன் தான். මේ දේවදූතයා දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්නේ. இந்த தேவதூதன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறான். එතකොට යොහන්න දේවදූතයාට වඳින්න හදනකොට அப்பொழுது யோவான் தேவதூதனை வணங்கும்படி விழப்போன பொழுது මේ දේවදූතයා කියනවා இந்த தேவதூதன் சொல்லுகிறான், මම දේවදූතයෙක් වෙන්න පුළුවන් බොලන්. நான் ஒரு தேவதூதனா இருக்கலாம் அப்பா. උඹ නිකම්ම මිනිහෙක් වෙන්න පුළුවන් බොලන්. நீ சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாமடா. හැබැයි මායි උඹයි දෙවියන් වහන්සේට සේවය කරන මෙහෙ කරුවා. ஆனால் நீயும் நானும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். උඹ මට වඳින්න එපා. நீ என்னை வணங்காதே, මට ගරුත්වය දෙන්න එපා. எனக்கு கனத்தை கொடுக்காதே, දෙවියන් වහන්සේට දීපන් කියලා. தேவனுக்கு அதை கொடு. අනේ හැම දේවදාසෙක්ම මේ දේවදූතයාගෙන් මේක ඉගෙන ගන්න ඕනේ. எல்லா தேவ ஊழியர்களும் இந்த தேவன் தூதனிடத்திலே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ අපිට දීමනා දෙනවා. தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். එතකොට අපි යාඥා කරනකොට සුව වෙනවා. அப்பொழுது நாம் ஜெபிக்கிற பொழுது சுகமடைகிறார்கள். ප්‍රාතිහාර සිදු වෙනවා. ஆ, சொஸ்தங்கள் நடைபெறும். சொஸ்தம் குணமடைதல் நடக்கிறது. යක්ෂ ආත්ම දුර වෙනවා. அங்க அசுத்தாவிகள் ஓடுகிறது. සුවය ලබපු අය, சுகம் பெற்றவர்கள், යක්ෂ ආත්ම බන්ධනයෙන් නිදහස් වෙච්ච අය, பிசாசின் கட்டில் பிடியில் விடுபட்டவர்கள் ඒගොල්ලෝ අපිට ඇවිල්ලා අනේ thank you pastor ඔයා නිසා මට සුවය ආවා, ඔයා නිසා මට නිදහස් ආවා කියනකොට அவர்கள் சுகமடைந்தவர் வந்து, ஐயோ பாஸ்டர், உங்கள் நிமித்தமா எனக்கு சுகம் கிடைச்சது, நன்றி பாஸ்டர். පාස්ටර් දැනගන්න ඕනේ කියන්න அப்படி சொல்லும் பொழுது பாஸ்டருக்கு அறிவு வரணும் சொல்றதுக்கு, මම නෙවෙයි. நான் அல்ல, දෙවියන් වහන්සේ වාට සුවය දුන්නේ. தேவன் தான் உனக்கு சுகத்தை தந்தார். මම නෙවෙයි. நான் அல்ல, දෙවියන් වහන්සේ වාට නිදහස දුන්නේ. தேவனே உனக்கு விடுதலை கொடுத்தார். මට වඳින්න එපා. என்னை வணங்காதே, මට ගරු කරන්න එපා. என்னை கனம் பண்ணாதே, දෙවියන් වහන්සේට ගරු කරන්න. தேவனை கனம் பண்ணு. අපි මොනවද කරන්නේ? நாங்க என்ன செய்கிறோம்? එහෙම එක්කෙනෙක් ආපුවාම அப்படி ஒருவர் வந்ததும் පොඩ්ඩක් ඉන්න ඕක කියන්න සෙල්ෆි එකක් ගමු අපි. එන්න. அத நீங்க கொஞ்சம் போருங்க, சொல்லுங்க. செல்பி எடு. දැන් කියන්න කොහමද? වා දැන් මීටිමට එනකොට කොහමද ආවේ? நீங்க எப்படி மீட்டிங் வரும்போது எப்படி வந்தீர்கள்? යක්ෂ ආත්ම 7ක් එක්ක ආවා. 7 பிசாசோடு வந்தேன். මෙතන මොනවද උනේ? இங்க என்ன நடந்தது? අර කැමරා එකෙන් ගන්න. அந்த கேமராவில எடு. මේ කැමරා එක හරියද කියන්න? இந்த கேமராவில எடு. සද්ද ඇහෙනවද මෙයාගේ මයික් එක? இந்த மைக்ல சத்தம் கேக்குதா இவங்க? මොනවද උනේ මෙතන? இப்போ இங்க என்ன நடந்தது? යකා ගියා. பிசாசு போனது. කොහමද ගියේ? எப்படி போச்சு? දැන් පාස්ටර්ට ඕන වෙලා තියෙනවා මම ආඥා කරලා ගියේ කියලා කියපන් පුතා කියලා. பாசருக்கு என்ன தேவையா இருக்கு? பாச நீங்க ஜெபிச்சு தான் போனதுன்னு அவரை சொல்ல வைக்கணும். அதுதான் தேவை அவருக்கு. අර දේව දූතයාගෙන් මේ වගේ පාස්ටර්ලා ඉගෙන ගන්න ඕනේ. இப்படிப்பட்ட பாஸ்டர்மாரெல்லாம் இந்த தேவதூதன் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். මිනිස්සු වෙයි මිනිස්සු පව්. மனிதர்கள் வருவார்கள் இப்படி சொல்ல, மனிதர்கள் பாவம் அப்பாவிகள். මගේ දේශනා අහපු ගමන් මිනිස්සු ඇවිල්ලා මට මොනවද කියන්නේ? என்னுடைய பிரசங்கங்களை கேட்டது மனிதர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் எனக்கு? හැමදාම 100 ගණන් ටෙලිෆෝන් කෝල් එනවා. நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்பு வருகிறது. එක එකා බණිනේ උනුත් ඉන්නවා. ஏசுகிறவன் இருக்கிறார்கள். හැබැයි බොහෝ අය මට කියනවා அநேகர் ஆனா சொல்லுகிறார்கள், පාස්ටර් ඔයා නිසා මගේ පවුලට සමාදානය ආවා. பாஸ்டர் உங்களால எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம். ඊයේ රෑ කෑම කන්න මායි මර්සි ගිහිල්ලා එක රෙස්ටුරන්ට් එකක ඉඳගෙන ඉන්නවා. நேற்று இரவு உணவு உண்பதற்காக பாஸ்டரும் சரி பேசி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற பொழுது ඒ රෙස්ටුරන්ට් එකට ආපු කෙනෙක් කඩාගෙන ඇවිල්ලා පාස්ටර් සුරේෂ් අනේ ඔයාව මම හිතුවේ නෑ කවදා හරි ඔයාව බලන්න ඕනේ කියලා මං හිතුවලු. அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஒரு ஓடி பிடிச்சு அடிச்சு கொண்டு வந்து, பாஸ்டர் உங்களை எப்பயாவது ஒரு நாள் சந்திக்க வேண்டும்.
வேண்டும் என்று இருந்தேன். ඉතින් ඉස්සර මං ෂෝ බලනවා. முன்பு நான் படம் பார்ப்பேன். දැන් ෂෝ නෙවෙයි බලන්නේ වාගේ එළිදරව් බලන්නේ. இப்பொழுது நான் படம் பார்ப்பதில்லை, இப்பொழுது உங்களுடைய வெளிப்படுத்தல் பிரசங்கத்தை பார்க்கிறேன். එතකොට මම මොනවද කියන්න ඕනේ? இப்ப நான் என்ன சொல்லணும்? thank you. நன்றி. ඔක අනිත් අයටත් කියන්න. සෙල්ෆියක් ගන්න. அத மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஒரு செல்ஃபி எடுங்க. මම මේ දේවදූතයන්ගෙන් ඉගෙන ගන්න ඕනේ. நான் இந்த தேவதூதனிடத்துல படிக்க வேண்டும். අනේ බ්‍රදර් මම නෙවෙයි කිරිකොකා. ஐயோ பிரதர், நான் அல்ல, அது දෙවියන් වහන්සේ. தேவன். ඒ වුණාට ඔයාවනේ පාවිච්චි කරන්නේ. அப்ப அது இருந்தாலும் உங்களை தானே தேவன் பயன்படுத்துகிறார். මම එකක් කියන්නද? நான் உன்னை சொல்லட்டா? සුරේෂ් නෙවෙයි. சுரேஷ் அல்ல. මොකෙක්වත් දෙවියන් වහන්සේට පාවිච්චි කරන්න පුළුවන්. எப்படிப்பட்டவனையும் தேவனால் பயன்படுத்த முடியும். පාස්ටර් කෙනෙක් ලොකු පාස්ටර් කෙනෙක් හිටියා බාලාම් කියලා. ஒரு பெரிய போதகர் பாஸ்டர் இருந்தார், அவர் பேர் பாலாம். ඒ බාලාම් කියන පාස්ටර්ට දේශනා කරන්න දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරපු බාලාම්ට වඩා ලොකු පාස්ටර් කවුද දන්නවද? இந்த பாலாம் என்கிற பாஸ்டருக்கு கற்றுக் கொடுக்க பாலாமை விட பயன்படுத்தின பெரிய பாஸ்டர் பேர் என்ன தெரியுமா? පාස්ටර් බූරුවා. பாஸ்டர் கழுதை. බූරුවා තමයි කතා කරේ. அந்த கழுதை தான் பேசினது. දෙවියන් වහන්සේට බූරුව පාවිච්චි කරන්න පුළුවන්. தேவனுக்கு முடியும் கழுதையை பயன்படுத்த, பேச பயன்படுத்த. එහෙම පාවිච්චි කරපු දෙවියන් වහන්සේ அப்படி பயன்படுத்தின தேவனுக்கு මේ නරියව මේ හරකව දැන් පාවිච්චි කරනවා. இப்ப இந்த நரிய இந்த மாட்டை பயன்படுத்த முடியும். දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන්නේ. தேவன் தான் பயன்படுத்துகிறார். ගෞරවය යන්න ඕනේ දෙවියන් වහන්සේට. கௌரவம் மகிமை போக வேண்டும் தேவனுக்கு. ප්‍රශංසාව යන්න ඕනේ දෙවියන් වහන්සේට. துதிகன மகிமை தேவனுக்கு போக வேண்டும். සුරේෂ් සේවයට ඇවිල්ලා ඊයෙන් පෙරේදායෙන් අවුරුදු 31යි. நேற்று முன்தினம் தான் சுரேஷ் ஊழியத்திற்கு வந்து 31 வருஷம். හැබැයි ඒකට කලින් ஆனால் அதற்கு முன்பு අවුරුදු 2000ක් තිස්සේ සභාව තිබිලා තියෙනවා. 2000 வருஷமாய் சபை இருந்திருக்கிறது. සුරේෂ් නැතුව சுரேஷ் இல்லாமல் අවුරුදු 2000ක් තිස්සේ සභාව හොඳට තිබිලා තියෙනවා. 2000 வருஷமாய் சபை நல்லா தான் இருந்தது. තව අවුරුදු 20ක් යනකොට இன்னும் 20 வருஷம் போகும் பொழுது සුරේෂ් නැහැ. சுரேஷ் இல்ல. සභාව උසවා ගැනීම සිදු වෙලා නැත්නම් ඊට පස්සෙත් සභාව යාවි හලස්සන. அதன் பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காவிட்டால் சபை நல்லா தான் நடந்து கொண்டு போகும். අර සභාව යන අතර இந்த சபை போய்க்கொண்டே இருக்கிற அந்த வேளையிலே අපිවත් දෙවියන් වහන්සේ මැද හරිය ගෙනල්ලා පාවිච්චි කරනවා නේද? நம்மையும் அதன் நடுப்பகுதியிலே கொண்டு வந்து தேவன் பயன்படுத்துகிறார் தானே. අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. நாம் நன்றி சொல்ல வேண்டும். අපි යටහත් වෙන්න ඕනේ. நாம் தாழ்மைப்பட வேண்டும், எங்களை தாழ்த்த வேண்டும். අපි නිකම් පාට් දාලා නිකන් අපි නිසා තමයි සභාව නිකන් වැඩ සභාව වර්ධනය වෙන්නේ වගේ කරනකොට තමයි අපිට හොම්බෙන් යන්නේ. அப்படி இல்லாம நாம பெரிய மனம் வெட்டிமை அடைந்து நம்மளாலதான் சபை இப்போ நல்லா நடக்குதுன்னா அப்பதான் நாடியில அடி விழும். මේ දේවදූතයා මොනවද කියන්නේ? இப்போ இந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? මෙයා වඳිනකොට இவன் வணங்கும்படி போன பொழுது නෑ උන්නේ தேவையில்லை, it's okay. இட்ஸ் ஓகே. එහෙම කියවෙන්නේ. அப்படி இந்த தேவதூதன் சொல்லல. අර වඳින්න එපා කියන එකත් அந்த கும்பிட வணங்க வேண்டாம் என்று சொல்லுவது අර යටහත් කමත් පාට් එකට දාන්න පුළුවන් දන්නවද? පාට් එකෙන් කියන්න පුළුවන්. அதை அந்த தாழ்மையை ஒரு விதத்திலே ஒரு ரகத்திலே சொல்லலாம். සියලු ගෞරවය දෙවියන් වහන්සේට දෙන්න බ්‍රදර්. எல்லா கௌரவத்தையும் தேவனுக்கு கொடுங்க பிரதர். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට දීපන් හැබැයි මං තමයි ගයියා කියන එක අර නොකිය කියනවා. அதாவது எப்படி சொல்றேன்னா தேவனுக்கு இருந்தாலும் நான் தான் ஆள், அதை சொல்லாம சொல்றது. සමහරවන්ගේ දැක්කද යටහත් කම සමහර කරා මේ මම නිකන් අනිත් පාස්ටර්ස්ලා වගේ නෙමෙයි මම යටහත් හරිද? சில சொல்லுவாங்க பாரு, மற்ற பாசர் மாதிரி இல்லைன்னா நான் சரியான தாழ்மை. මේ දේවදූතයා කියනවා இந்த தேவதூதன் சொல்லுகிறார், මගේ දෙයියනේ එපා ඕක කරන්න. ஓ என் ஆண்டவனே இதை செய்யாத எனக்கு. අඩෝ මම උඹ වගේ මේකෙක් බං. அடே உண்ட போல ஒரு ஆள் நான் தான், நானும். අපි දෙන්නම දෙවියන් වහන්සේගේ වැඩකාරයෝ බං. நீயும் நானும் தேவனுடைய வேலைக்காரர்கள். අතු ගාන එක උයන එකට වඳින්න එපා. கூட்டுறவன கும்பிடாத, துளைக்கிறவனை கும்பிடாத. கூட்டுறவன் சமைக்கிறவனை கும்பிடாத. கூட்டுறவனும் சமைக்கிறவனும் ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு தான் வேலை செய்யலாம். අතුගානකයි හුයනකයි එක්කෙනෙකුටයි සේවය කරන්නේ. விளங்குதா? கூட்டுறவன் சமைக்கிறவனை கும்பிட்டா சரியா? අතුගානකා උයනකලට වැන්දොත් හරියයිද? கூட்டுறவன்ட பாஸ் தான் சமைக்கிறவன்டையும் பாஸ். අතුගානකාගේ ලොක්කා තමයි උයනකලාගේත් ලොක්කා. ඒ නිසා
ஆகவே පාස්ටර් සුරේෂ්ගේ බොස් තමා ඔයගොල්ලන්ගේත් බොස්. பாஸ்டர் சுரேஷ் என்ற போஸ் தான் உங்களுடைய போஸ். අපි සේරම දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවන්. நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்களே. ඒක තමයි දේවදූතයා කියන්නේ වහන්ට. அதைத்தான் தேவதூதன் யோவானுக்கு சொல்லுகிறார். ඕක කරන්න එපා. அதை செய்யாதே, මාට වඳින්න එපා. என்னை கும்பிடாதே. මායුම්බයි දෙන්නම දෙවියන් වහන්සේගේ වැඩකාරයෝ. நானும் நீயும் இருவருமே தேவனுடைய ஊழியர்கள். බයිබල් ස්ටුඩන්ට්ස් வேதாம கல்லூரி மாணவர்களே, දැන් ඉඳන් ඕක ඇඟට ගන්න. இப்பொழுதிருந்தே அதை சரீரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். පස්සේ කාලේ දෙවියන් වහන්සේ ඔයගලන්ට දීමනා දෙයි. வருங்காலத்திலே தேவன் உங்களுக்கு வரங்களை தருவார். සංගීතය, சங்கீதம், දේශනාව, பிரசங்கம், ඉගැන්වීම கற்றுக் கொடுத்தல் දෙවියන් වහන්සේ දෙයි. தேவன் தருவார். ඔයගොල්ලන්ගේ සමහර අයව ලෝකේ වටේ ගෙනියයි. உங்களிலே சிலரை தேவன் உலகம் எங்கிலும் கொண்டு போவார். ආත්ම විමසීමේ දීමනා දෙයි. ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை தருவார். සුව කිරීමේ දීමනා දෙයි. குணமாக்குகிற வரத்தை தருவார். අනාගත වාක්‍යයේ දීමනා දෙයි. தீர்க்க தரிசன வரத்தை தருவார். දර්ශන දැකීමේ දීමනා දෙයි. தரிசனங்களை காண்கிற வரத்தை தருவார். ඒ දීමනා ලැබිලා දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලව පාවිච්චි කරනකොටත් அப்படி வரங்களை தந்து தேவன் உங்களை பயன்படுத்துகின்ற போதும் දැන් ඔයගොල්ලන්ට තියෙන ඒ යටහත්කම එදාටත් ඔයගොල්ලන්ට තියෙන්න ඕනේ. இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற அதே தாழ்மை அன்றைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும். දැන් කක්කුස්සි හොදනවද? එහෙම උසස්ුණායින් පස්සෙත් කක්කුස්සි හොදන්න ඕනේ. இன்றைக்கு மலசல கூடம் கழுவுகிறீர்களா? தேவன் உயர்த்திய பின்பும் அதை செய்யுங்கள். දැන් මිනිස්සුන්ට වතුර අරන් දෙනවද? බත් බෙදලා දෙනවද? පුටු අයින් කරලා දෙනවද? ලොකුවට දෙවියන් වහන්සේ උසස් කරායින් පස්සෙත් ඒවා කරන්න ඕනේ. இப்பொழுது தண்ணீர் எடுத்து கொடுக்கிறீர்களா? போஜனம் போடுகிறீர்களா? இன்றைக்கு வேலை செய்கிறீர்களா? தேவன் உயர்த்திய பின்பும் அதே வேலைகளையும் செய்யுங்கள். දැන් වැටෙනේවා ඔයගොල්ලෝ අහුලනවද? එදාත් වැටෙනේවා ඔයගොල්ලෝ අහුලන්න ඕනේ. இன்றைக்கு விழுகிறவற்றை நீங்கள் பொறுக்குகிறீர்களா? அன்றைக்கும் விழுகிறவற்றை நீங்கள் பொறுக்க வேண்டும். හොඳට මතක තියාගන්න. நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். උසස් කරනකොට, உயர்த்தும் பொழுது, පාවිච්චි කරනකොට தேவன் பயன்படுத்தும் பொழுது ආඩම්බරකමට ඉඩ දෙන්න එපා. மேட்டிமைக்கு பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். මේ දේවදූතයාගෙන් ඒ පාඩම අපි ඉගෙන ගන්න ඕනේ. இந்த தேவ தூதனிடத்திலே இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள හරි வேண்டும். ඊළඟ සිද්ධියට යමු අපි. அடுத்த சம்பவத்திற்கு செல்லுவோம். 11 වෙනි පදය 11ஆம் வசனம். එවිට பின்பு, දැන් මේක මට මං කියලා දෙන්න ඕනේ ඔයගොල්ලන්ට. இதிலே நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லி தர வேண்டும். එවිට பின்பு, ඒ කියන්නේ ග්‍රීක්, එතන ග්‍රීක් වචනේ පාවිච්චි කරලා තියෙන්නේ දෙමළෙන් හරියට තියනවා ඉන් පසු කියලා එන්න ඕනේ. அதிலே கிரேக்க மொழியின் மொழிபெயர்ப்பு தமிழிலா இருக்கிறது பின்பு, அதன் பின்பு. කෝකෙන් පසුද? எதன் பின்பு? අර මිනිස්සයා වඳින්න හදපු ඒක නෙවෙයි. ඒ මාතෘකාව නෙවෙයි උතන යන්නේ. அதாவது இந்த தேவதூதனுக்கு முன்னதாக இந்த மனிதன் விழுகிற அந்த தலைப்பல்ல இங்கே செல்கிறது. මොකද්ද ඔය 19 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ සිදුුනේ? 19ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே என்ன சம்பவம் நடைபெற்றது? කියන්න මොනවද සිදුුනේ? சொல்லுங்க என்ன? රයිට්. බැටළු පැටවානෝ සහ සභාව කසාද බඳිනවා. அதாவது இயேசு கிறிஸ்துவானவரும் சபையும் திருமணம் நடைபெறுகிறது. මිස් චර්ච් මිසිස් චර්ච් වෙනවා. மிஸ் சர்ச் மிஸ்ஸஸ் சர்ச்சாக மாறுகிறது. දැන් එයාගේ නම මිසිස් චර්ච් ක්‍රයිස්ට්. இப்பொழுது அவருடைய பேர் மிஸ்ஸஸ் சர்ச் கிரைஸ்ட். තේරෙනවද? එයා දැන් කසාද බැඳලා ඉවරයි. හරිද? இப்பொழுது அவர் திருமணம் முடித்து விட்டார். එතකොට එවිට කියලා කියනකොට அப்பொழுது சொல்லப்படுகிறது அதன் பின்பு. කෝකට පස්සේද? எதன் பின்பு? බැටළු පැටවානෝගේ විවාහ මංගල්‍යයෙන් පසු. அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தின் பின்பு. එවිට ස්වර්ගය ඇරී තිබෙනවා දුටුමි. அப்பொழுது அதன் பின்பு பரலோகம் திறக்கப்பட்டிருக்க கண்டேன். ඒ කියන්නේ තාම වහලා තියෙනවා. அதாவது இன்னும் அது பூட்டப்பட்டே இருக்கிறது. හැබැයි දැන් විවෘත වෙනවා. இப்பொழுது அது திறக்கின்றது. මොනවද විවෘත වුණාම මොනවද දැක්කේ? திறக்கப்பட்டதும் எதை கண்டேன்? බලව සුදු අශ්වයෙක් සිටියේය. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. විශ්වාසය සැබෑයයි කියනු ලැබූ තැනැන් වහන්සේ ඌ පිට වැඩහුන් සේක. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும்
சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். කවුද විශ්වාසය සහ සැබෑයයි කියලා කියනු ලබන තැනැන් වහන්සේ? කවුද? யார் உண்மையும் சத்தியமும் என்று சொல்லப்பட்டவர்? යේසුස් වහන්සේ. இயேசுவானவர். මාර්ගයද සැබෑවද ජීවනයද මමය කියලා උන්වහන්සේ නෙල්ලන් කිව්වේ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர். එතකොට සැබෑය කියලා කියන්නේ කවුද? උන්වහන්සේ. அப்பொழுது சத்தியம் என்றால் யார்? அவர். මේ සුදු අශ්වයා අපිට නැගලගෙන උන්නේ කවුද? இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் யார்? යේසුස් වහන්සේ. இயேசுவானவர். එල්ලිදරව් 4 අපි දැක්කා සුදු අශ්වයෙක්. එල්ලිදරව් 4. வெளிப்படுத்தல் 4 ஒரு வெள்ளை குதிரையை கண்டோம். ඒක වෙනයි. මතකද? அது வேறு. ஞாபகம் உண்டா? මේක වෙනයි. යා. இது வேறு. මෙතන යේසුස් වහන්සේ සුදු අශ්වයා අපිට නැගලා ඉන්නවා. இப்பொழுது இங்கே இயேசுவானவர் வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறார். දැන් ඔයගොල්ලන්ගෙන් මම අහන්න කැමතියි. இப்பொழுது உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், මේ යේසුස් වහන්සේ இந்த இயேசுவானவரும் ඊට කලින් හිටපු යේසුස් වහන්සේ අතර තිබුණු වෙනස මොනවාද? එක්කෙනාම තමයි. இதற்கு முன்பு இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே இயேசுதான். என்ன வித்தியாசம்? දැන් බැඳපු යේසුස් වහන්සේ. இப்பொழுது திருமணமான இயேசு. ඕකේ? ஓகேயா? බැඳපු ස්වාමි පුරුෂයානෝ දැන්. හරිනේ? இப்பொழுது திருமணம் முடித்த கணவர் அல்லது புருஷன். කනවනානවර්. கணவனானவர். ඒ බයිබලේ හැම ස්වාමි පුරුෂයානෝ කියලා නැහැ. இப்பொழுது பைபிள்ல அப்படி கணவனானவர் என்று இல்லை. ඒ වුණාට අපි දන්නවනේ බැඳයන් පස්සේ යා ස්වාමි පුරුෂයා කියලා. நமக்கு தெரியும் தானே திருமணம் முடிச்ச பிறகு கணவன் என்று. 7 වෙනි පදේ බැඳා නම් 7ஆம் வசனத்தில் திருமணம் முடித்தால் 11 වෙනි පදේ බැඳපු එක්කෙනානේ. 11ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது திருமணம் முடித்தவர் தானே. බැඳපු යේසුස් වහන්සේ ස්වර්ගයෙන් පිට වෙනවා. இப்பொழுது திருமணம் முடித்த இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து புறப்படுகிறார். උන්වහන්සේ ධර්මිෂ්ඨකමෙන් විනිශ්චයක් යුද්ධයක් කරනසේක. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். උන්වහන්සේ නියම යුද්ධයක් ගේමක් දෙන්න දැන් එළියට එන්නේ. அவர் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு யுத்தத்தை செய்யும்படியாய் புறப்பட்டு வருகிறார். උන්වහන්සේ අවුරුදු 2000කට කලින් ස්වර්ගයෙන් මේ ලෝකයට ආවේ යුද්ධ කරන්න නෙවෙයි. அவர் முதல் முறையாக பரலோகத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமிக்கு வந்தது யுத்தம் பண்ணுவதற்கல்ல. එහෙම ආවේ කන්‍යකගේ ගර්භාෂය තුළට කලලයක් වී දරුවෙක් හැටියට බිහි වෙන්න. அப்படியாய் அவர் வந்தது ஒரு கன்னியின் வயிற்றிலே கருவாய் தரித்து பிறக்கும்படியாய். හැබැයි මේ සැරේ උන්වහන්සේ එන්නේ, ඒ කියන්නේ අවුරුදු 7කට පස්සේ, අර අවුරුදු 7කට පස්සේ උන්වහන්සේ එන්නේ இப்பொழுது அவர் அந்த 7 ஆண்டுகளின் பின்னதாக மீண்டும் வருகிறார் பூமிக்கு යුද්ධ කරන්න. හරිනේ? யுத்தம் பண்ண. சரிதானே? 12 වෙනි පදය. 12ஆம் வசனம். උන්වහන්සේගේ ඇස් ගිනි දැල්ලක්ය. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. පළවෙනි පරිච්ඡේදයේ උගන්වනකොට මම ඉගැන්නුවා முதலாம் அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது நான் சொல்லிக் கொடுத்தேன். ඇහි ගිනි දැල්ල කියලා සංකේතාත්මකව කියන්නේ උග්‍ර කෝපයට කියලා. அதாவது கண்களிலே அக்கினி ஜுவாலை போன்று என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மகா உக்கிர கோபம். ඒ කියන්නේ තාම්බුලන් බලපං මං ඇවිල්ලා උඹට දෙන්නම් ජම්බු. அதாவது இப்பொழுது பார், நான் உனக்கு வந்து தரப்போகிறேன் ஒரு ஜம்பு அடி. මෙයා මම සිංහලෙන් කියන ඒවා මෙයා දෙමළෙන් කියනවා. එහෙම්මම. இந்த பாஜ சிங்களத்தில் சொல்றது நான் அப்படியே தமிழ்ல சொல்லுகிறேன். ඉන්දියාවෙන් මිනිස්සු මට කෝල් කරලා අහනවා ඒ කියන්නේ මොකක්ද කියලා. அதை இந்தியாவிலிருந்து கேட்கிறார்கள். அப்படி என்றால் என்ன தமிழில்? ඒ අයට සිංහල දන්නේ නැහනේ. அவர்களுக்கு சிங்களம் தெரியாது. දැන් මං අනිවාර්යෙන් දන්නවා 39 බලපුවම මගෙන් හයි පාස්ටර් ජම්බු දෙනවා කිව්වේ මොකක්ද කියලා. இப்ப 39 பார்த்த பின்பு கேட்பாங்க, பாஜ அந்த ஜம்பு என்று அது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. කවුරු හරි මැලේසියන් පොරක් ඕක බලලා කියයි. மலேசியாவில் எவனாவது அதை பார்த்து விட்டு சொல்லுவார். පාස්ටර් සුරේෂ් කියන්නේ ව්‍යාජ ගුරුවරයෙක්. பாஸ்டர் சுரேஷ் என்றால் அவர் ஒரு துருபதேசக்காரர். මොකද මැලේසියාවේ තියෙන ජම්බු දෙවියන් වහන්සේ ගෙනලා දෙනවා කියලා එයා දේශනා කරනවා. ஏனென்றால் மலேசியாவில் இருக்கிற ஜம்பை கொண்டு வந்து தேவன் கொண்டு வந்து தருவார் என்று அவர் பிரசங்கித்திருக்கிறார். අපි දන්නා මොනවද ජම්බු කියන්නේ නේ? நமக்கு தெரியும் ஜம்பு என்றால் என்ன என்று. යේසුස් වහන්සේ ඇස් ගිනි දැල්ලක් වගේ තියාගෙන
එනවා නිකන් දත්මිටි කාගෙන රජ්‍ය පස්සේ බලමු කොහොමද ඉන්නේ කියලා. இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அக்கினி ஜுவாலை நிறைந்த அந்த கண்களை போன்ற உக்கிர கோபத்தோடு அவர் வருவார் இந்த பூமியை நோக்கி பார்ப்போம். උන්වහන්සේගේ හිසේ බොහෝ මකුට තිබේ. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ඇයි බොහෝ මකුට? ஏன் அநேக கிரீடங்கள்? මගේ අම්මෝ යේසුස් වහන්සේ රජතුමා නිකන් රජතුමා නෙවෙයි අප්පා. இயேசுவானவர் ராஜா ஒரு சாதாரண ராஜா அல்ல. උන්වහන්සේට හෙබ්‍රේව භාෂාවෙන් අපි කියනවා මෙලකායා. ඒ කියන්නේ රජුන්ගේ රජ. அவருக்கு எபிரேய மொழியிலே சொல்லப்படுது மெலக்காயா என்று சொல்லி ராஜாதி ராஜா. ඒ කියන්නේ උන්වහන්සේ අපිටත් රජතුමා. அதாவது அவர் நமக்கும் ராஜா. ඉස්රායෙල් වරුන්ගේ රජතුමා. இஸ்ரவேலருடையதும் ராஜா. ඒ වගේම මුළු ලෝකෙම රජතුමා. அவர் முழு உலகத்திற்கும் ராஜா. அதுபோல் යුදෙව්වන්ගේ රජතුමා. அதே போல் யூதர்களுக்கும் அவர் ராஜா. ඒ නිසා උන්වහන්සේ නිකන් එසේ මෙසේ රජ කෙනෙක් නෙවෙයි. ஆகவே அவர் சும்மா அண்டா இந்த ராஜா அல்ல. එදත් අදත් මතු කාලෙත් සියලුම රජවරුන්ට වඩා විශාල රජුන්ගේ රජ අපේ යේසුස් වහන්සේ. நேற்றும் இன்றும் என்றும் இருந்தவர்களை பார்க்கிறோம் ராஜாதி ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ලෝකේ කවුරු හරි දැකලා තියනවද මකුට දෙකක් දාගෙන උන්න රජවරයෙක්? உலகத்திலே எந்த ஒரு மனிதனையாவது பார்த்திருக்கிறீர்களா? ராஜாவை பார்த்திருக்கிறீர்களா? இரண்டு கிரீடங்களோடு? අපේ යේසුස් වහන්සේ ඔටුනු දෙකක් නෙවෙයි මකුට රාශියක් බොහෝ මකුට හිසේ තියාගෙන ඉන්න තරම් උන්වහන්සේ බලවත්. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜாவாய் இருக்கிறார். அநேக கிரீடங்களை அவர் அணிந்தவராய் இருக்கிறார். උන්වහන්සේම මිස අන් කිසිවෙක් නොදන්නා වූ නමක් උන්වහන්සේට එහි ලියා තිබේ. அவருக்கே என்று வேறொருவருக்கு தெரியாத நாமமும் எழுதியிருந்தது. ඒ නම මොකක්ද කියලා 16 වෙනි පදේ තියෙනවා. 16ஆம் வசனம் அந்த நாமம் என்ன என்று சொல்லுகிறது? උන්වහන්සේගේ වස්ත්‍රයේද කලවහිද රජවරුන්ගේ රජ ස්වාමීවරුන්ගේ ස්වාමීන් වහන්සේ යන නාමය ලියා තිබේ. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. අපි දන්නවා උන්වහන්සේ කවුද මේ එන්නේ කියලා. நமக்கு தெரியும் யார் இங்கே வருகிறது என்று யார் என்று தெரியும். දැන් 13 වෙනි පදය. இப்பொழுது 13ஆம் வசனம். තවද උන්වහන්සේ ලේ ඉසිනු ලැබු වස්ත්‍රයක් පැළඳ සිටීසේක. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ඇයි? ஏனது සංකේතාත්මකව පෙන්වන්න ஒப்பீட்டு அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. මම කසාද බැන්දා. நான் திருமணம் முடித்து விட்டேன். කාවද කසාද බැන්දේ? யாரை திருமணம் முடித்தார்? මම මිනිසෙක් හැටියට ඉපදිලා ගිහිල්ලා நான் ஒரு மனிதனாக பூமியிலே பிறந்து ඒ කාගේ පව් මගේ කරපිට අරගෙන யாருடைய பாவத்தை என் தோள் மேலே ஏற்றுக்கொண்டேனோ ඒ අය වෙනුවෙන් ලේ පූජා කරලා මම මැරිලා அவர்களுக்காக இரத்தம் சிந்தி நான் மரித்து කාව මං මිලදී ගත්තදෝ யாரை கிரயமாய் நான் எடுத்துக்கொண்டேனோ ඒ සභාව තමයි මම විවාහ වෙලා ඉන්නේ. அந்த சபையைத்தான் நான் திருமணம் முடித்திருக்கிறேன். කසාදයක් කියලා කියනකොට திருமணம் என்று சொல்லும் பொழுது සාමාන්‍යයෙන් අපි පිරිමි අය කාවද බඳින්නේ? சாதாரணமாய் ஆண்கள் நாம் யாரை திருமணம் முடிப்போம்? කාගේදෝ දුවෙක්ව. யாரோ ஒருவருடைய மகளை. අප්‍රේල් 25 අරයා බඳිනවා. ஏப்ரல் 25 அவர் திருமணம் முடிக்கிறார். එයාගේ නම මොකක්ද? සමීර. அவருடைய பேர் சமீர. සමීර බඳිනවා. சமீர திருமணம் முடிக்கிறார். එයා බඳින්නේ කාගේදෝ දුවෙක්ව. அவர் திருமணம் முடிப்பது யாரோ ஒருவருடைய மகள். නේද? அப்படிதானே? දැන් එයාට ගිහිල්ලා ඒ ළමයාව එක් කරගෙන යන්න බෑ තාත්තගෙන් අම්මගෙන් අහන්න නැතුව. இப்போ போய் அவர் அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போக முடியாது அப்பா அம்மாட்ட கேட்காம எங்கேயுமே. බැන්දාම තමයි යාට අයිතිය හම්බෙන්නේ නේද? திருமணம் முடித்த பின்பு தானே அவருக்கு உரிமை கிடைக்கும். அப்படித்தானே? අපි බැන්දේ කාවද? நாம திருமணம் முடித்தது யாரு? කාගේදෝ දුවෙක්ව. யாரோ ஒருவருடைய மகள். ඉතින් අර කසාදේදී මොනවද වෙන්නේ? அப்போ இந்த திருமணத்தில் என்ன நடக்கிறது? අර කවුදෝ එකා இந்த யாரோ ஒருவர் ඒ දුවව එක් කරගෙන ඇවිල්ලා இந்த மகளை கூட்டி கொண்டு வந்து පාස්ටර් එක අවස්ථාවක් අහනවා. பாஸ்டர் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்பார், මේ මනමාලිය මේ මනමාලයට සරණ පාවා දෙන්නේ කවුද? இந்த மணமகளை இந்த மணமகனிடத்திலே திருமணத்திற்காய் ஒப்பு கொடுப்பது யார்? එතකොට තාත්තා அப்போ அப்பா ඇවිල්ලා මේ අතෑරා අර කොජාගේ අතට දෙන්න ඕනේ. இப்ப இந்த கையை எடுத்து அந்த கொஞ்சம் அவன் கையில கொடுப்பார். හරි නේද?
මතර පොත මැල්කම්ට දෙසරයක් ඕක වෙලා ඇති. දූවරු දෙන්නෙක් බඳලා දුන්නානේ. வெல்கம் அவர் 2 முறை இது நடந்திருக்கிறது. ஏன்னா 2 மகள்மாரை திருமணம் முடித்து கொடுத்தா. එහෙමනේ. அப்படிதானே? යේසුස් වහන්සේට එහෙම කතන්දරයක් නැහැ. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு கதை இல்லை. යේසුස් වහන්සේ ඇවිල්ලා කසාද බඳිනකොට යේසුස් වහන්සේට කවුද මේ ළමයාව දෙන්නේ කියලා කවුරුත් අහන්නේ. இயேசுவானவர் திருமணம் முடிக்க போற பொழுது யார் இந்த மனைவி இந்த மகளை இவருக்கு கொடுப்பது யாரும் கேட்க மாட்டாங்க. එතකොට කවුරුත් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට ඉඳා ඔයාට භාර්යාව කියලා දෙන්නේ නැහැ. அப்பொழுது யாரோ இந்தா உனக்கு மனைவி கையை கொடுப்பதில்லை. යේසුස් වහන්සේගේ මනාලිය යේසුස් වහන්සේ නැවත නැගිටවපු සභාව. இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவியானவள் அவர் உயிர்த்தெழுப்பினவள். යේසුස් වහන්සේගේ සභාව කියන්නේ ඔබයි මමයි. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது நீங்களும் நானும். අපි පාපේ මැරිලා හිටියේ. நாம் பாவத்தில் மரித்திருந்தோம். එපේස 2 කියනවා எபேசியர் 2 சொல்கிறது පාපේ සහ නපුරුකමේ මියව සිටි ඔබ වෙනුවෙන් යේසුස් වහන්සේ පැමිණියා කියලා. பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்திருந்த உங்களை ரட்சிக்கும்படியா இயேசு வந்தார். ගැලවීම ලබන්න කලින් එහෙමනම් අපි කවුද දන්නවද? அப்படியாக ரட்சிக்கப்பட முன்பு அந்நிலையில் இருந்தால் நாங்கள் யார்? මලමිනි. மரித்த சரீரங்கள், මැරිලා ඉන්නේ මලමිනි නේද? செத்து போன சடலங்கள். අයිසේ කවුරු හරි එකෙක් මැරිච්ච මලමිනියකට ලව් කරයිද? அப்படியானால் யாராவது ஒருவன் செத்து போன சடலத்தை காதலிப்பாரா, திருமணம் முடிப்பாரா? දැන් ඕනම පිරිමියෙක්ගෙන් අහන්න මොන වගේ කෙල්ලෙක්ද බලන් ඔහෙට ඕනේ කියලා. எந்த ஒரு ஆம்பளையின் இடத்துல கேளுங்க, உனக்கு எப்படிப்பட்ட ஒரு பொம்பளை வேண்டும் என்று. මූ කට්ට කළු තාර බැරලයක් වගේ ඉඳී. இவ கட்ட கருப்பு தார் பீப்ப அந்த நிறத்தில் இருப்பான். හැබැයි නිකන් මෙහෙම ටොයින් ගාලා ගහනකොට ලේ එන විදියට සුදුම සුදු කිරි ටොයියෙක් මුට ඕනේ. ஆனா இவனுக்கு எப்படி தேவை பொம்பளை எப்படி தேவைனா இப்படி சுண்டினா ரத்தம் டீங்கன்னு வர்ற ஒரு டைங்கன்னு பொம்பளை தேவை. මම දන්නවා බොහෝ අය කියනවා ටීවී එකේ නිවුස් කියවනවා වගේ කෙල්ලෝ මට අරන් දෙන්න කියලා. சிலர் அநே சொல்லுவார்கள் இந்த டிவில செய்தி வாசிக்கிற மாதிரி இப்படி ஒரு பொம்பளை எனக்கு வேண்டும் என்று. සමහර පිරිමින්ට මනමාලියන් හොයන්න ගියාම මුන් කියන කතා. சில ஆம்பளைகளுக்கு பொம்பளை பார்க்க அவன் சொல்ற கதைய கேட்டா එයා උස වැඩි කියයි அவன் சொல்லுவான் இவன் உயரம் கூட, නැත්තම් උස අඩුයි කියයි. இல்லன்னா சொல்லுவான் கட்டை, කොණ්ඩේ දිගයි කියයි அண்டு முடி நீட்டா வண்டுவான், නැත්තම් කොණ්ඩේ කොටයි කියයි. இல்லன்னா முடி கட்டை என்று சொல்லுவான், මහත වැඩි කියයි ஒன்று தடி என்று சொல்லுவான், නැත්තම් කෙට්ටු වැඩි කියයි. ஆப்பளம் மேலி என்று சொல்லுவான். එක එක පාට එච්චර හරි නෑ කියයි. கலர் அவ்வளவு சரி. එයා hina වෙනකොට කට පොඩ්ඩක් ඇද පාටක් පේනවා කියයි. அவ சிரிக்கும் போது வாய் கொஞ்சம் அங்கால அப்படி தூக்கிட்டு நிக்குது. පෙරේද මම මගේ කාමරේ ඉඳගෙන කොල්ලන්ට මං කිව්වා நான் நேற்று முன்தினம் அறையில இருக்கிற பசங்களுக்கு சொன்னேன், අඩෝ මේ බඳින්න හිටපු පාස්තල් මගේ කොල්ලෝ. என்னோட இருக்கிற பாச எந்த படியங்களுக்கு நான் තාම කසාද බැඳපු නැති උදවිය දැන් මගේ ඇඳ වටේ ඉඳගෙන ඉන්නවා. දැන් ඒගොල්ලන්ගේ කසාද ගැන අපි පෙරේද රෑ කතා කරනවා මේ. அவர்கள் திருமணம் முடிக்காத என்னுடைய பாசன்மார் என்ன கட்டில சுத்தி இருந்தா அவர்களோட பேசினேன் இப்படி. එතකොට මේ වගේ කතා යනවා. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கதை போகும். එයා පොඩ්ඩක් මහත වැඩි. அவ கொஞ்சம் தடிப்பு එයා பாச, කෙට්ටු වැඩි. அவ கொஞ்சம் மெலிவு பாச. මම කිව්වා நான் சொன்னேன், උඹ ඕනම ගණේ කෙල්ලෙක්ව බැඳපන්. நீ எப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் திருமணம் முடி, ඒ ගෑණි ඒ කෙල්ල බඩ වෙනව නේද? அப்ப அந்த பெண் புள்ளத்தாச்சியா வருவாதானே கற்பிணியா? මාස 3ක් යනකොට ටයින් ගහලා එනව නේද? 3 மாசம் போவட்டைங் என்று வருவல்ல. එතනින් පස්සේ அதுக்கு பிறகு ආය ජීවිත කාලේ පුරාම வாழ்க்கை கடைசி வரையந்தமும் අර උඹ කසාද බඳිනකොට ඒ කෙල්ල හිටපු ඒ හැඩය උඹට ලැබෙන්නේ නෑ බං. நீ திருமணம் முடிக்கின்ற போது அவக்கு இருந்த நெளிவு சுழிவு வடிவெல்லாம் அதுக்கு பிறகு இருக்கவே இருக்காதுடா. නෙල්ලිව සුලිව වඩිවු එයාගේ කෑලියම් මගේ කෑලි නෙවෙයි. ඒක එයා මේ හරියෙන් කියන්නේ. කොල්ලෝ කසාද බඳින්න ඉන්ක්ලූඩින් කවුද අපේ මේ සමීර திருமணம் முடிக்க இருக்கிற எல்லாரும் சமீரவும் உட்பட පුතේ ලබන අවුරුද්දේ අද
ඔයට මේක මතක් වෙයි පාස්ටර් කියපු එක ඇත්ත නේ කියලා. வர்ற வருஷம் இந்த நாள் வரும்போது ஓ பாஸ்டர் இதத்தான் சொன்னாரா என்று ஞாபகம் வரும். කොල්ල මේක අහගනින්න. பையன்களே பொடியங்களே கேளுங்க. අර දැක්ක ගමන් අර එහෙම වෙන්න තරම් අර ඉන්නව නේද කෙල්ලෝ? கண்டவுடன் அந்த அந்த இது இருக்கல்ல ඒක බං බල බැඳලා ඒ ගෑනිට මාස දෙකක බඩ එනකන් විතරයි. அது நீ திருமணம் முடிச்சு மனுஷிக்கு வயிறு 2 மாதம் முடி வரும் வரைக்கும் மட்டும்தான். ඊට පස්සේ அதுக்கு பிறகு සමීර මේ අනාගත වාක්‍ය අහගන්න. சமீர தீர்க்க தரிசனம் கேட்டுக்கொள். අර දැන් තියෙන හැඩේ ආයි ජීවිතේට එන්නේ. இப்ப இருக்கிற அந்த அமைப்பு அந்த வடிவு அதுக்கு பிறகு வரவே வராது. තේරෙනවද? එතකොට එහෙම ඒ වුණාට ஆயினும் මේ කෙල්ලට පණ තියෙනවා. இந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கிறது. ලස්සන කෙල්ලේ. அழகான பெண். කොහොම තියේද සමීරට අපි කිව්වා නම් බ්‍රදර් ඔයා මල මිනිහක් අසාද බඳිනවද කියලා. කොහොම තියේද? මිනිහා මරයි මාව. சாவிரக்கு சொன்னா இப்ப நீ திருமணம் முடிக்க போது ஒரு செத்த சடலத்தைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னோட சண்டைக்கு வருவா. කොච්චර ලස්සන කෙල්ලෙක් හරි මැරිලා හිටියා නම් බල ලව් කරයිද? எவ்வளவு அழகான ஒரு குட்டியா இருந்தாலும் நீங்க போய் காதலிப்பீங்களா? செத்து கிடந்தா මැරිලා හිටියා නම් ලව් කරයිද? செத்து இருந்தா அந்த பிள்ளைய நீங்க காதலிப்பீங்களா? එහෙම තමයි අපි හිටියේ. அப்படித்தான் நாங்க இருந்தோம். අපි මැරිලා நான் மரித்து අපි ඉපදෙනකොට මැරිලා ඉපදුනේ. நான் பிறக்கும் போதே மரித்து தான் பிறந்தோம். පාපේ මැරිලා හිටියේ. பாவத்திற்கு மரித்திருந்தோம். මල මිනිහ අපි. செத்த சடலம் අපේ ජීවිතේ ගඳ ගහගෙන හිටියේ. நம்முடைய வாழ்க்கை நாட்டம் அடிக்கிறது. අපේ ජීවිතේ පාපේ පණුව පිරීලා හිටියේ. பாவத்தின் புழுவினாலே நிறைந்து போயிருந்தோம். ගඳයි. நாட்டம் අප්‍රිය සාගතයි. அங்கே அங்கே பார்க்க முடியாத சாயல். පිළිකුල් සාගතයි. அங்கே அருவருப்பானது. මල මිනි. செத்த சரீரம். මේ මල මිනි නැවත නැගිට්ටවලා இந்த செத்த சரீரத்தை மீண்டும் உயிரோடு எழுப்பி ඒගොල්ලන්ට ජීවනය දීලා அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து ඒගොල්ලන්ට ආදරය කරලා அவர்களை நேசித்து මනාලිය කරලා மனவாட்டியாக்கி භාර්යාව කරන්නයි යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. மனைவியாக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ඒ තරම් ආදරයක් මොකෙකුටවත් පෙන්වන්න බෑ හලෝ. இப்படிப்பட்ட அன்பை எவராலும் காட்ட முடியாது. තේරෙනවද මං කියන එක? நான் சொல்கிறது விளங்குகிறதா? ඒ යේසුස් වහන්සේ அந்த இயேசுவானவர் තමන්ගේ භාර්යාව මම මිලදී ගත්තා කියලා පෙන්වන්නයි ලේ පැල්ලන් තියෙන වස්ත්‍රය ඇඳගෙන ආවේ ඔතන. அந்த இயேசுவானவர் என் மனைவியை நான் கிரயம் கொடுத்து வாங்கிவிட்டேன் என்பதை காண்பிப்பதற்காக இரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் அணிந்தவராய் வருகிறார். දැන් කියන උන්වහන්සේගේ නාමය දෙවියන් වහන්සේගේ වාක්‍යානෝයයි කියනු ලැබේ. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. හොඳයි දැන් ඊළඟ එක අහගන්න. දෙවියන් වහන්සේගේ වාක්‍යානෝ කියන්නේ කවුද කියලා අපි දන්නවනේ. යොහන් 1:1. தேவனுடைய வாக்கியம் வார்த்தை என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். யோவான் 1:1. පටන් ගැනීමේදී වාක්‍යානෝ සිටිසේක. ஆதியிலே வார்த்தை இருந்தது. වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේ සමග සිටිසේක. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේව සිටිසේක. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். මේ යේසුස් වහන්සේ කියලා අපි දන්නවනේ. நமக்கு தெரியும் இப்பொழுது இயேசுவானவர் என்று. දැන් තියෙන ප්‍රශ්නේ இப்பொழுது இருக்கிற பிரச்சனை යේසුස් වහන්සේත් එක්ක එන්නේ කවුද කියන එක. இயேசுவோடு வருவது யார்? 14 වෙනි පදය. ස්වර්ගයේ සිටින සේනාවෝ සුදු පවිත්‍ර සිහින් වස්ත්‍ර හැඳ සුදු අශ්පයන් පිටින් උන්වහන්සේ පස්සේ ගියෝය. 14ஆம் வசனம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். මිත්‍රවරුනි මෙතන තමා ගොඩාක් අය ප්‍රශ්න කරගන්නේ. அன்பானவர்களே, அநேகர் இந்த இடத்திலே தான் இந்த வசனத்தை பிரச்சனையாக்கி கொள்ளுகிறார்கள். පරිස්සමෙන් අහගන්න. கவனமாய் எச்சரிக்கையோடு கேட்டுக்கொள்ளுங்கள். මම 79 ගැලවීම ලබනකොට 79ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது අපිට ඉගැන්වේ මොනවද දන්නවද? எங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா? සුදු අශ්පය අපිට යේසුස් වහන්සේ නැගලා එනකොට வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இயேசு வருகிற பொழுது අපිත් උන්වහන්සේත් එක්ක එනවා කියලා. நாங்களும் அவரோடு கூட வருவோம் என்று. ඊට පස්සේ ඇවිල්ලා උන්වහන්සේ අවුරුදු 10 මේ පාලන සමය මේ පටන් ගන්නකොට அவர் வந்து 1000 ஆண்டு அரசாட்சியை ஆரம்பிக்கிற பொழுது අපිත් උන්වහන්සේ සමග ඉන්නවා කියලා. நாங்களும் அவரோடு கூட இருப்போம் என்று. අහන්න ආසයි. கேட்க நல்லா தான் இருக்குது. මම විශ්වාස කරා.
நானும் அதை விசுவாசித்தேன். කාලාන්තරයක් තිස්සේ එහෙම තමයි මම විශ්වාස කරේ. காலாகாலமா இப்படித்தான் நானும் நம்பினேன். පෙන්තකොස්ත සභාවන් අදටත් විශ්වාස කරන්නේ ඕක තමයි. பெந்தகோஸ்து சபைகள் இன்றைக்கும் இதைத்தான் விசுவாசிக்கிறது. මොකද ඒක ඒගොල්ලන් ලොකෝ මහා බලාපොරොත්තුවක් හැටියට පරිවර්තනය කරගෙන ඉන්නේ. ஏனென்றால் அதை அவர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இந்த வசனத்தை மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். මොකද වෙන වෙන තැන්වල බයිබලයේ කියලා තියෙනවා வேறு வேறு இடங்களில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது අපි ඒ කියන්නේ සභාව நாங்கள் அதாவது சபை අපි පාලනය කරනවා කියලා. நாங்கள் ஆளுகை செய்வோம் என்று, අපි විනිශ්චය කරනවා කියලා. நாங்கள் நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லுகிறது. ලබන ඉරිදා එහෙම මම ඔයගලන්ට පැහැදිලි කරන්නම් කවදාද කොහොමද ඕක වෙන්නේ කියලා. அவைகள் எப்பொழுது என்ன என்று சொல்லி நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சொல்லி தருகிறேன். හැබැයි දැන් බයිබලෙන් බලනකොට ஆனால் இப்பொழுது வேதாகமத்திலே பார்க்கிற பொழுது අර සුදු අශ්පයා පිටිපස්සෙන් එන අනිත් අශ්පයෝ පිට ඉන්න අය කවුද? இந்த வெள்ளை குதிரையின் மேல் வருகிற இயேசுவானவருக்கு பின்னாக வெள்ளை குதிரைகள் மேல் வருகிறவர்கள் யார்? බයිබලේ මොනවද ඒගොල්ලන්ට කියලා තියෙන්නේ? வேதாகமம் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறது? නෑ මෙතන කියලා තියෙන එක විතරක් කියන්න. මෙතන இந்த කොහොමද இடத்துல- කියලා තියෙන්නේ? සේනාව. சேனைகள் என்று சொல்லப்படுகிறது. සේනාව. சேனைகள் என்று சொல்லுகிறது இந்த දැන් මම வசனம். කලින් කිව්වා ඔයගොල්ලන්ට உங்களுக்கு முன்பே நான் சொல்லி இருக்கிறேன், අද ඕනනම් සභාවටත් සේනාව කියන්න පුළුවන්. இன்றைக்கு வேண்டுமானால் சபைக்கும் சேனைகள் என்று சொல்லலாம். හැබැයි 19 7න් පස්සේ සභාව කවුද? ஆனால் 19:7 பின்பு சபை என்ன? භාර්යාව. மனைவி. භාර්යාව සේනාවක් වෙන්න පුළුවන්ද? இப்போ மனைவி ஒரு சேனையாக முடியுமா? බෑ. முடியாது. සේනාව කියන්නේ කවුද? சேனை என்றால் யார்? දේවදූත සේනාව தேவதூதர் சேனை, සහ උන්වහන්සේගේ පරණ ගෙවිසුම් මෙන් ආපු ඒ ශුද්ධවන්තයින්. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து வந்த பரிசுத்தவான்கள். ඉස්රායෙල් වරුන්ට සේනාව කියනවා. இஸ்ரவேலருக்கு சேனை என்று சொல்லப்படுகிறது. දේවදූතයන්ට සේනාව කියනවා. தேவதூதர்களுக்கு சேனை என்று சொல்லப்படுகிறது. සභාව බැටලු පැටවානෝගේ විවාහ මංගාලයෙන් පසු සේනාව කියලා කියනු ලබන්නේ නැහැ. சபைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தின் பின்னதாக சேனை என்ற பெயர் வழங்கப்பட முடியாது, வழங்காது. සභාව එන්නේ නැහැ. සභාව එන්නේ නැහැ. சபை அந்த நாளில் வருவதில்லை. මං කියලා දෙනවා ඔයගලන්ට පස්සේ பின்பு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். අද නෙවෙයි இன்று அல்ல. සභාව පල්ලෙහාට එනවා. சபை கீழே அதாவது பூமிக்கு வரும். කවදද එන්නේ? எப்பொழுது வரும்? කොහොමද එන්නේ? எப்படி வரும்? ඒක එළදෙනවා පොතේ පස්සේ අපි බලමු. அதை வெளிப்படுத்தலே பின்பு பார்ப்போம். හැබැයි මේ 10 අවුරුදු පාලනය පිටවන්න යේසුස් වහන්සේ එනකොට ஆனால் 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க இயேசு வருகிற பொழுது භාර්යාව සභාව එන්නේ නැහැ. மனைவியாகிய இந்த சபை பூமிக்கு வருவதில்லை. ඇවිල්ලා මොනවද කරන්නේ? இவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? ජාතීන්ට පහර දෙන පිණිස උන්වහන්සේගේ මුඛයෙන් තියුණු කඩුවක් නික්මෙයි. උන්වහන්සේ යතන්ඩකින් ඔවුන් ආණ්ඩු කරනසේක. උන්වහන්සේ සර්ව පරාක්‍රම දෙවියන් වහන්සේගේ කෝපය උදහස නැමැති මුද්‍රික පැස මඩිනසේක. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். දැන් මිත්‍රෝනි යේසුස් වහන්සේ ගිනි දැල්ලක් වගේ ඇස් තියාගෙන සුදු අස්පයා පිට ඒ සේනාව සමග ලෝකෙට එන්නේ ඇයි? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அக்கினி ஜுவாலையுள்ள கண்களோடு வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வருவார். எதற்காக? මේ ලෝකය පාලනය කරගෙන ඉන්න අන්තික්‍රිස්තුස්ව අල්ලන්න. இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவை பிடிக்கும்படியாய் මේ ලෝකේ යම් දෙයක් කරන්න. இந்த பூமியிலே ஒன்றை செய்யும்படியாய் 17 ඉඳලා කියවගෙන යන්න. 17 இருந்து நான் பார்த்து சொல்லலாம். තවද සූර්යයා තුල දේව දූතෙක් සිටිනවා දුටිමි. ඔහු ආකාශ මැදෙහි පියාසර කරන සියලු පක්ෂීන්ට මහත් හඬින් මුරගසා තෙපි රජුන්ගේ මස්ද සේනාපතින්ගේ මස්ද බලවත් මනුෂ්‍යයන්ගේ මස්ද අශ්වයන් සහ උන් පිට හිඳිනවුන්ගේ මස්ද දාස නිර්දාස ලොකු කුඩා සියලු මනුෂ්‍යයන්ගේ මස්ද කන පිණිස දෙවියන් වහන්සේගේ මහත් රාත්‍රී කෑමට ඇවිත් රැස් වේයයි කීවේය. பின்பு ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து
நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். ඒ කියන්නේ අන්තික්‍රිස්තුස් යේසුස් වහන්සේත් එක්ක යුද්ධ කරන්න මෙගිඩෝ මිටියාවතේ ලෑස්ති වෙනවා. ඒ බව මම ඉස්සර කියලා දීලා ඉවරයි. அதாவது அந்த கிறிஸ்து இயேசுக்கு எதிராக மெகிடோ பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணும்படியாய் கூடி வருவான் என்று ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். හැබැයි යේසුස් වහන්සේගේ මුඛයෙන් පිට වෙන වචනයන්නේ සියලුම දෙනා ඝාතනය කරනු ලබයි. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்கள் யாவரையும் அழித்து போடும் என்று சொன்னேன். ඒ ලොකු කුඩා දාස නිර්දාස රාජ්‍ය සාමාන්‍ය පුරවැසි හැම කෙනාගේම මස් කණ්ඩ කියලයි ඒ මේ පක්ෂින්ට ඔය දූතයාන කරන්නේ. ஆகவே அந்த 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 யுத்த அந்த சம்பவத்திலே அழிவடைகிற கொல்லப்படுகிற ராஜாக்கள் அடிமைகள் சுயாதீனர்கள் ராணுவ தலைவர்கள் இவர்கள் எல்லோருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படியாக இந்த தூதன் பறவைகளை அழைக்கின்றான். එතකොට මොනවද වෙන්නේ බලන්න 19 වෙනි පදය. அப்பொழுது என்ன நடக்கிறது 19ஆம் வசனத்திலே ආස්පය අපිට වැඩහුන් තනන් වහන්සේටත් උන් වහන්සේගේ සේනාවටත් විරුද්ධව යුද්ධ කිරීමට මුර්ගයාද පොළවේ රජවරුන්ද ඔවුන්ගේ සේනාවන්ද රැස්ව සිටිනවා දුටුමි. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். එකල මුර්ගයාද ඌ ඉදිරියෙහි ඒ හාස්කම් කර ඌගේ සලකුණ ලැබුවන් සහ ඌගේ රූපයට නමස්කාර කරලවුන් රැවටුවා වූ බොරු අනාගත වස්තුද අල්ලනු ලැබුවෝය. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். මං කියලා දුන්නා නේද අන්තික්‍රිස්තුස්ලා 3 දෙනෙක් ඉඳී කියලා. நான் சொன்னேன் அல்லவா அந்த கிறிஸ்துக்கள் மூவர் இருப்பார்கள் என்று. දේශපාලන අන්තික්‍රිස්තුස්, அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து, ආගමික අන්තික්‍රිස්තුස්, மத ரீதியான அந்த கிறிஸ்து, ආර්ථික අන්තික්‍රිස්තුස්. பொருளாதார ரீதியான அந்த கிறிஸ்து. ඉස්සල්ලා අහුවෙන්නේ මොන අන්තික්‍රිස්තුස්ලා දෙන්නද? முதலாவது பிடிக்கப்படுவது எந்த ரெண்டு அந்த கிறிஸ்துக்கள்? ආගමික අන්තික්‍රිස්තුස් மத அந்த கிறிஸ்துவும் සහ ආර්ථික අන්තික්‍රිස්තුස්. அதோடு கூட பொருளாதார அந்த கிறிஸ்துவும். ඒ දෙන්නට මොනවද වෙන්නේ? அவர்கள் இருவருக்கும் என்ன நடக்கிறது? ඔවුන් දෙදෙනාම ගෙන්දගමින් දැවෙන ගිනි විලට පන පිටින් හෙළනු ලැබුවෝය. அவர்கள் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். මේ ගිනි විලට තමා අපි නිරය නරකාදිය කියලා කියන්නේ. இந்த அக்கினி கடலை தான் நரகம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். නරකාදිය තාම විවෘත වෙලා නැහැ. நரகமானது இன்னும் திறக்கப்படவில்லை. නරකාදිය තුල කවුරුත් තාම නැහැ. நரகத்திற்குள்ளே இன்னும் இதுவரையில் யாரும் இல்லை உள்ளே. දෙවියන් වහන්සේ රහිතව මිය යන අය යන්නේ දැන් නරකාදියට නෙවෙයි. இயேசு இல்லாமல் மரிக்கிறவர்கள் இப்பொழுது போவது நரகத்திற்கு அல்ல. ඒ අය යන්නේ පාතාලයට. அவர்கள் போவது பாதாளம். හැබැයි ඉස්සෙල්ලාම නරකාදියට යන්න යන දෙන්නා ஆனால் முதலாவதாக நரகத்திற்குள்ளே போவது யார்? ரெண்டு பேர். ආර්ථික අන්තික්‍රිස්තුස්, பொருளாதார அந்த கிறிஸ்துவும் ආගමික අන්තික්‍රිස්තුස්. மத அந்த கிறிஸ்துவும். එතකොට දැන් එක එක්කෙනා ගිහිල්ලා නරකාදියේ ගින්දර ගෙන්දකමේ ගිනිවිලේ මිනිස්සු කෑ ගහගෙන ඉන්නවා දර්ශනයෙන් දැක්කා කියලා කියන ඒවා බයිබලයට අනුව බොරු. ஆகவே இப்பொழுது சிலர் போய் நாங்கள் நரகத்தை பார்த்தோம், அங்கே அக்கினியிலே மக்கள் வேதனைப்படுகிறார்கள், வெந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற இந்த தரிசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் படி பொய் அல்லது இல்லை. තේරෙනවද මං කියන එක? நான் சொல்கிறது புரிகிறதா? ඒ දෙන්නව අල්ලලා දැම්මා. இவர்கள் இருவரை பிடித்து போட்டு விட்டார்கள். අනික් අය අශ්වාපිට වැඩහුන් තැනන් වහන්සේගේ කඩුවෙන් එනම් උන්වහන්සේගේ මුඛයෙන් නික්මුණු කඩුවෙන් මරණු ලැබුවෝය. ඔවුන්ගේ මාංශ වලින් සියලු පක්ෂියු තෘප්තියට පැමිණියුනේය. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள்.
அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. මම තව විනාඩි 10ක් යන්න ඉස්සලා ඉවර කරනවා. இன்னும் 10 நிமிடங்கள் போகும் தான் முடிக்க போகிறேன். කමක් නැද්ද? பரவாயில்லையா? වැදගත් දෙයක් මං කියලා ඉවර කරන්නම්. மிக කමක් නැහැ. முக்கியமான ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். 20 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். තවද පාතාලයේ යතුරුද අතේ මහත් දම්වැල්ද ඇතුළු දේවදූතෙක් ස්වර්ගයෙන් බැස එනවා දුටිමි. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். නරකාදිය නෙවෙයි, நரகம் அல்ல, නිරය ගිනිවිල නෙවෙයි, அதாவது நரகம் அக்கினி கடல் அல்ல, පාතාලය අරින්න නැත්තම් වහන්න දම්වැලක් යතුරක් එක්ක දූතෙක් දැන් එනවලු. பாதாளத்தை திறப்பதற்கு திறவுகோலோடும் சங்கிலியோடும் கூட ஒரு தூதன் இறங்கி வருகிறான். ඇවිල්ලා මොනවද කරන්නේ? வந்து என்ன செய்கிறான்? ඔහු යක්ෂයාද සාතන්ද වූ පුරාණ සර්පයා වන ඒ මහා සර්පයා අල්ලා අවුරුදු 1000කට බැන්දේය. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. ඒ දේශපාලන අන්තික්‍රිස්තුස් තමමු. இவன் யார்? அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து. මෝ තමා සාතන්. இவன் தான் சாத்தான். මෝ තමා සර්පයා. இவன் தான் சர்ப்பம். මෝ තමා යක්ෂයා. இவன் தான் பிசாசு. මෝ තමා සර්පයා. இவன் தான் வலு சர்ப்பம். සර්පයා. வலு சர்ப்பம். තේරෙනවද මං කියන එක? நான் சொல்கிறது விளங்குகிறதா? සර්පයා. பாம்பு. එදා ඒවව රවට්ටලා ආදම් ඒවව පාපයට පමුණුවපු සර්පයා. அன்று ஆதாமை ஏவாளை வஞ்சித்து அவர்களை பாவத்திலே தள்ளிய சர்ப்பம். සත්තුන්ගේ මේ සත්තුන්ගෙන් උග්‍රම සත්වයා. மிருகங்களுக்குள்ளேயே மிக மோசமான மிருகம் அல்லது ஜீவராசி சர்ப்பம். දැන් මම இப்பொழுது நான் බොහෝ අයට அநேகருக்கு මම උගන්වලා තියෙනවා. நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். දන්නේ නැති අය වෙනුවෙනුයි මාධ්‍යයෙන් බලන අය වෙනුවෙනුයි මම එක දෙයක් කියලා මේක පැහැදිලි කරන්න කැමතියි. தெரியாதவர்களுக்கும் ஊடகம் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கும் இது தெரியாத ஒன்றை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். යුදෙව් සංස්කෘතිය දෙවියන් වහන්සේනේ දුන්නේ. யூத கலாச்சாரத்தை தேவனே அவர்களுக்கு கொடுத்தார். යුදෙව් සංස්කෘතියට අනුවනේ යේසුස් වහන්සේගේ විවාහය සිදු වෙන්නේ. யூத கலாச்சாரத்தின் படிதான் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமணம் நடக்கிறது. යුදෙව් සංස්කෘතියේ පිරිමියා කසාද බඳින්නේ අවුරුදු 40. யூத கலாச்சாரத்தின் படி ஆண் திருமணம் முடிப்பது 40 வயதிலே. යේසුස් වහන්සේගේ මනුෂ්‍ය වයස 40 උන්වහන්සේ බඳිනවා. ඒව කියලා දීලා ඉවරයි. இயேசு கிறிஸ்துவினுடைய மனித வயது 40 ஆகும் பொழுது அவர் திருமணம் முடிப்பார். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து முடித்து விட்டேன். විවාහය සිදු වෙන්නේ මනමාලයාගේ පියාගේ නිවසේ. திருமணம் நடப்பது ஆணுடைய தகப்பன் வீட்டிலே. ඉතින් ස්වර්ගයේ මනමාලයා නොවන බැටළු බැටවානෝගේ මේ විවාහය සිදු වෙනවා දැන්. அப்பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா வீட்டிலே, அதாவது பரலோகத்திலே இந்த சம்பவம் நடக்கிறது. திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கிறது. දැන් යුදෙව් සංස්කෘතියේ පවවදා උදේ වෙන සිද්ධිය මං කියලා දෙන්නම්. யூத கலாச்சாரத்தின் படி அடுத்த நாள் நடக்கின்ற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். මනමාලයයි මනමාලියයි නිදා ගන්නවා. மணவாளனும் மணவாட்டியும் நித்திரை செய்வார்கள். පාන්දර මනමාලයා විතරක් නැගිටින්න ඕනේ. அதிகாலையிலே மணவாளன் மாத்திரம் எழுந்திருக்க வேண்டும். මනාලිය නැගිටින්නේ නැහැ. මිසිස් නැගිටින්නේ නැහැ. அதாவது திருமதி மிசிஸ் எழுந்திருப்பதில்லை. එයාට එයා හැරුණත් හැරුන්නේ නැහැ වගේ ඉන්න ඕනේ. ඒක තමයි සංස්කෘතිය. அவள் எழுந்தாலும் எழுந்திராதது போல நித்திரை செய்ய வேண்டும். මේ ස්වාමි පුරුෂයා නැගිටලා இந்த கணவன் எழுந்து හිමීට භාර්යාවට දන්නේ නැතුව හිමීට දොර ගාවට ගිහිල්ලා இவன் மனைவிக்கு தெரியாமல் மெதுவாக மெதுவாக கதவண்டையிலே சென்று හිමීට දොර අගුල් විවර කරලා மெதுவாக கதவுடைய திராங்கை திறந்து හිමීට දොර ඇරලා அவன் மெதுவாக ட்ரிக் ட்ரிக் ட்ரிஷ் என்று கதவை திறந்து හිමීට එළියට ගිහිල්ලා மெதுவாக வெளியே போய் හිමීට දොර වහලා மெதுவாக கதவை மூடி ඉස්සරහා කවුද නිදාගෙන ඉන්නේ? முன்னே யார் நித்திரை செய்து கொண்டிருப்பது? කොල්ලෝ සෙට් එක. அவனுடைய நண்பர்கள் பையன்கள். මචන් නැගිටියා. மஜான் எலும்பு සුමනේ சும සිරිසේන சிறிசேன නැගිටියා. எலும்புடா. උනුත් නැගිට්ටාම இவர்களும் எழும்பினவுடன் මේ ස්වාමි පුරුෂයා
කොල්ලො සෙට් එකත් එක්ක එළියට යන්න ඕනේ. இப்போது இந்த கணவன் இந்த வாலிபர்களோடு வெளியே போக வேண்டும். තාම ඉර උදා වෙලා නැහැ. ඊට කලින් වෙන්න ඕනේ මේක. இது இன்னும் சூரியன் உதிக்கவில்லை. சூரியன் உதிக்கும் போது நடக்க வேண்டும். යන්න ඕනේ. போயிட வேண்டும். පස්සේ ඉර උදා වුණාම පස්සේ මේගොල්ලෝ නැගිටින්නේ. මිසිස් නැගිටින්නේ. சூரியன் உதித்த பின்புதான் மனைவி எழுந்திருக்க வேண்டும். එතකොට යා නැගිටලා මෙයා නෑ ගිහිල්ලා. அப்ப அவ எழுப்பி பாப்பா இல்ல போயிட்டான். මෙයා දන්නවා මොකටද එයා ගියේ කියලා. இவருக்கு தெரியும் இவன் எதற்கு போகிறான். ගිහිල්ලා போய் දවල් 12 ඉර උඩට එන්න ඉස්සල්ලා කොල්ලෝ සෙට් එක ආයෙ එන්න ඕනේ. மதியம் சூரியன் நடுவானத்திற்கு வரும் முன்னதாக 12 மணிக்கு முன்னதாக மீண்டும் இந்த வாலிபர் கூட்டம் வர வேண்டும். திரும்பி මොනවද කරන්න යන්නේ මේගොල්ලෝ? என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள்? සතෙක් අල්ලන්න. அவர்கள் ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டும். සතෙක් හරි සත්තු හරි අල්ලන්න. ஒரு மிருகத்தையோ ஒரு ஜீவராசி எதையோ பிடிக்க வேண்டும். විවාහ මංගල්‍යයේ කොටසක් මේ. அது திருமணத்தினுடைய ஒரு பகுதி. ඒ කියන්නේ දැන් අපි හෝම් කමින් කරනවා නේද? ஏதாவது நாங்கள் ஹோம் கமிங் செய்வோம் அல்லவா? ඒගොල්ලන්ට හෝම් කමින් එකක් නැහැ. அவர்களுக்கு ஹோம் கமிங் இல்லை. මොකද වෙඩින්ස් එක තියන්නේ මේ හෝම් එකේනේ. ஏனென்றால் திருமணம் நடப்பதே வீட்டிலே தான். ඒ වගේ තමයි දැන් මේක එළියට ගිහලා සතෙක් නැත්තම් සත්තු අල්ලගෙන එන්න ඕනේ. ஆகவே இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியே போய் ஒரு மிருகத்தை ஒரு ஜீவராசியை பிடித்து கொண்டு வர வேண்டும். වන පිටින් හරි මරලා හරි ගේන්න ඕනේ. அது உயிரோடோ அல்லது கொன்றோ கொண்டு வர வேண்டும். ඉතින් මේ කොල්ලෝ සෙට් එක මේ ස්වයං පුරුෂයත් එක්ක ගිහිල්ලා බලනවා මොන වගේ සතෙක්ද මොකෙක් හරි අල්ලගෙන එන්න ඕනේ. ஆகவே இந்த வாலிபர் கூட்டம் போய் இவன் கணவனோடு போய் மணவாளனோடு கூட போய் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மிருகத்தை எப்படியாவது பிடித்து கொண்டு வர வேண்டும். ஏதாவது ஒரு மிருகம். එදා මේක මම මෙහෙ උගන්වනකොට அதை ஒரு நாள் பாஸ்டர் கற்றுக் கொடுக்கும் பொழுது පාස්ටර් ගජේන්ද්‍රන්ට අහනකොට පාස්ටර් කිව්වා පූසෙක් අල්ලගෙන එනවා. நான் என்னட்ட கேட்டவொடனே நானும் தெரியாம சொல்லி போட்ட பூனை பிடிக்க போய் දැන් දන්නවා කතන්දරේ. இப்ப தெரியும் கதை. දැන් ගිහිල්ලා සතෙක් අල්ලගෙන එන්න ඕනේ. இப்ப போய் ஒரு மிருகத்தை பிடித்து வர வேண்டும். ඒ සතා මොකාද කියන එක අනුව තමයි இந்த மிருகம் என்ன என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் ඒ කට්ටිය තීරණය කරන්නේ මෙයා කොහොමද එයාගේ භාර්යාව නඩත්තු කරන්න යන්නේ කියලා. இவன் எப்படி இவனுடைய மனைவியை நடத்துவான் என்று சொல்லி அதை அனுமானிப்பார்கள். ස්වර්ගයේ තම භාර්යාව සමග විවාහ වුණායින් පස්සේ பரலோகத்திலே தன் மனைவியை திருமணம் முடித்த பின்பு මනමාලයානෝ மணவாளன் සුදු අස්පයා පිට නැගලා வெள்ளை குதிரையின் மேல் ஏறி උන්වහන්සේගේ කොල්ල සෙට් එකත් එක්ක அவருடைய நண்பர் வாலிப கூட்டத்தோடு கூட පල්ලෙහාට ඇවිල්ලා அவர் கீழே வந்து සත්තු 3 දෙනෙක්ම අල්ලනවා. மூன்று மிருகங்களையும் பிடிக்கிறார். අර දේශපාලන සතාව ඇල්ලුවා. அந்த அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்துவை பிடித்தார். අවුරුදු 10කට ඔව බැලලා දැම්මා. அவனை 1000 ஆண்டு கட்டி போட்டார். අනිත් ආර්ථික සහ ආගමික සත්තු දෙන්නව ඇල්ලුවා. அதன் பின்பு மத ரீதியான பொருளாதார ரீதியான 2 மிருகங்களையும் பிடித்தார். නිරයට දැම්මා. அதை நரகத்திலே தள்ளினார். මේ ලොකු සත්තු 3 දෙනා පිටිපස්සේ යන පොඩි සත්තුන්ට ගේම දීලා இந்த பெரிய 3 மிருகங்களுக்கு பின்னால போற சின்ன சின்ன மிருகங்களுக்கு எல்லாம் கேவை அடித்து முடித்து விட்டு පක්ෂෙන්ට කියනවා කාපන් මගේ වෙඩින්ස් එකට උඹලට දා ෆ්‍රී ලන්ච්. சாப்பிடுங்கள், இதோ என்னுடைய திருமணத்தினுடைய இலவசமான விருந்து என்று பறவைகளுக்கு சொல்லுவார். තම භාර්යාව වෙනුවෙන් தன்னுடைய மனைவிக்காக ඒ මුර්ගයාව යේසුස් වහන්සේ අල්ලනවා. இந்த மிருகத்தை இயேசு பிடிப்பார். යුදෙව් සංස්කෘතියට අනුව யூத கலாச்சாரத்தின்படி සත්තුන්ගෙන්ම උග්‍රම සත්වයාව ඇල්ලුවා. மிருகங்களுக்குள்ளே மிக மோசமான மிருகத்தை பிடிக்க කාටවත් අල්ලන්නම බැරි සත්වයාව යේසුස් වහන්සේ නැවති මනාලයානෝ අල්ලනවා. யாராலும் பிடிக்க முடியாத மிருகத்தை இயேசுவாகிய மணவாளன் பிடித்தார். මොකද උන්වහන්සේ අනිත් මනමාලයින් වගේ නෙවෙයි. அவர் மற்ற மணவாளர்களைப் போல அல்ல. උන්වහන්සේ විශාලයි. அவர் மிக பெரியவர். උන්වහන්සේ සර්ව බලධාරී. அவர் சர்வ வல்லவர். යේසුස් වහන්සේ සර්ව බලධාරී. இயேசு சர்வ வல்லவர். උන්වහන්සේ දේ කරනවා. அவர் அதை செய்வார். ලබන සතියේ வருகிற வாரம் මේ අර අවුරුදු 10 යක්ෂයාව බැඳලා තියෙනකොට அந்த 1000 ஆண்டு பிசாசை கட்டி வைத்திருக்கின்ற நேரத்திலே මේ ලෝකේ උන්වහන්සේ කොහොමද පාලනය කරන්න යන්නේ? இந்த பூமியை எப்படி அவர் ஆளுகை செய்ய போகிறார், ஆட்சி செய்ய போகிறார்? කවුද පාලනය කරනු ලබන්නේ? யாரை அவர் ஆட்சி செய்வார்? ගොග් මෙගොග් කියලා බයිබලයේ එසේකියල් පොතේ මෙතනයි කියලා තියෙන්නේ මොන පැතිද?
கோக் மகோக் என்று சொல்லி ගෝගු මාගෝගු. கோகு மாகோகு என்று சொல்லி எசேக்கியேலிலே சொல்லப்படுகிற அந்த சம்பவங்கள் ඒ සේරම විග්‍රහ කරනවා. அவை எல்லாவற்றையும் நான் விவரித்து காண்பிப்பேன். දැන් අපි හමාර කරන්න ඉස්සෙල්ලා මට කියන්න කැමති முடிக்கும் முன்னதாக நான் சொல்ல விரும்புகிறேன், අපි බයිබලයේ විශ්වාස කරන අය நாம் வேதாகமத்தை விசுவாசிக்கின்றவர்கள் අපි දවසක් යේසුස් වහන්සේගේ අපි භාර්යාවන් වෙන්න බලාපොරොත්තු වෙන අය. நாம் ஒரு நாள் இயேசுவினுடைய மனவாட்டியாக அல்லது மனைவியாக மாற எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள். ආමෙන්. සන්තෝෂයිද? சந்தோஷமா? ஆமென். God bless you. අපි නැගිට සිට கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருக்கலாம்.